நான் எழுதி வச்சிருக்கிறேன், நோட்ல கரெக்டா போட்டிருக்கேன். அதனால திருச்சிற்றம்பலம். அம்மா தொடங்கலாமா? முடிஞ்சிருச்சா? வாருங்கள் வாருங்கள் அம்மா, தொடங்கலாமா. நீங்க அதான் அம்மாவே இந்த வாரம் 5வது வகுப்பு ஆரம்பம். இன்னைக்கு அம்மாவை வருக வருக என்று வரவேற்கிறேன் அம்மா. நீங்க ஆரம்பிக்கலாங்க அம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய காழைப்பளையார் திருப்பலைகளையும் ஆசிரியர் பிரானாகிய தெய்வ செக்ரா பெருமானார் திருப்பணிகளையும் மனதில் கொண்டு நம்மளோட இந்த தொடர் பெரிய புராண சிந்தனையில 5வது வகுப்புக்குள்ள நுழைகிறோம். குருவரலையும் திருவரலையும் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடன் ஆய ஞானச்சார்வாம் மென்னாவல் மேவி ஆணைக்காடலாரையும் வணங்கி, ஆமாம் பொன் கூட்டகத்தில் சொல்லினம் பைங்கினே பாமாலையாழ் முறைய பானழிய பண்டருள் செய் மாமான சுந்தரவன் சம்பந்த மாமுனியும் கோமாந்தன் புகழருகால் என்புரணி கூறாயே கோச்சையர்கோன் தன் புகழ்யான் இன்புரணி கூறாயே. இப்படி நம்மளோட குரு வணக்கத்தை சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறைவிளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயல் புகழை திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம்னு ஆரம்பிக்கிறாங்க நம்மளோட தெய்வ செக்கிழ பெருமானார். அவங்களோட திருவடியை வணங்கி முடிக்கும் போது சொல்லுவாங்க, அவரோட தமிழாகரோட திருவடியை தலைமையில் கொண்ட அவர் திருவடி எனக்கு என்ன உணர்த்துச்சோ அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட தெய்வ செக்கிழ பெருமானார். அதே மாதிரி நம்மளோட குருநாதர் இருவரோட திருவடியும் என்ன உணர்த்துதோ அதை நாம இன்றைக்கு சிந்திக்கலாம். தொடர் எண்ல 2133 நம்மளோட திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்துல 230வது பாடல்ல இருந்து இன்றைய வகுப்பு தொடங்குதுங்க. நம்ம பார்த்தோம் தல யாத்திரை எப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போது நம்ம நெல்வாயில் இந்த மாதிரி ஒரு வெயில் காலமா இருக்கு. அந்த வெயில் காலத்துல நெல்வாயில் அறத்துறையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு கால் சூடா இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு திருவடியும் என்ன பண்ணி நமச்சிவாயன்னு சொல்லி ஈசனை நினைந்து நடக்கிறாங்க. அந்த வெயில்ல இருந்து அவங்களுக்கு பொறுத்தாலும் சுவாமிக்கு பொறுக்காம ஏறுவதற்கு சிவிகை, பிடிப்பதற்கு கூடை, காணம், சின்னங்கள் இதெல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்றத சொன்னோம். அது மாதிரி கொடுத்த உடனே என்ன பண்றாங்க, அங்கேயே எந்த ஈசன் எம்பெருமான்ற பாடல அங்கே பாடி சிவிகை வலம் வந்து 5 எழுத்த ஓதி ஏறினார்ன்றத செய்தியோட சென்ற வகுப்புல நம்ம நிறைவுபடுத்தியிருந்தோம். இனி இப்போ ஒவ்வொரு தடவையும் அங்க வராங்க. அண்ணலா விலங்கு வேணுபுற திருத்தோணி வீற்றிருந்த களங்கொள் கண்டர்தம் காதலியாருடன் கூட உளங்கொல புகுந்து உணர்வினில் வெளிப்பட உருகி வளங்கொள் பூம்புணர் புகழி மேல் மனம் செல. இப்ப இதுவரை தல யாத்திரை போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுது, சுவாமியோட ஞாபகம் வந்துருச்சு, அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எங்க வேணுபுரத்துல தூணியில வீச்சு இருந்திருக்கக்கூடிய அந்த பெருமான் காதலியோட வீட்டு இருக்காராம். யாரு? அம்பாளோட வீட்டு இருக்கக்கூடிய அம்மாவையும் அப்பாவையும் வணங்கணும்னு ஞாபகம் வந்துடுது பிள்ளைக்கு. அதனால என்ன பண்ணிட்டாரு, நம்ம திரும்ப வந்து புகழைக்கு போய் சாமியை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு. உடனே அறத்துறையில இருந்து அந்த அப்படி போக்கிட்டே இருந்த தல யாத்திரை திரும்ப சீகாழியை நோக்கி திரும்புறாங்க. அப்ப பெருமானார்ட்ட உத்தரவு கேட்கும் போது பெருமானார் உத்தரவு கொடுக்குறாங்க. அதான் நன்னு பேரருளால் விடை கொண்டு போய் அப்படின்றார். அப்ப உத்தரவு கேட்டுதான் சுவாமி வந்து போறாங்க. போகும்போது நடம் கொண்டு உன்னிருந்த பூங்குழலை உச்சி மேல் கொண்டு, அப்ப புத்த பெருமானோட திருவடியை தலைமையில கொண்டு அழகான வெள்ளையன்னு இருக்கக்கூடிய முத்து சிவிகை மேல ஏறினாங்க. முத்து சிவிகை பெருகு ஒளி திசை, அந்த சிவிகையோட ஒளி வந்து அப்படியே எல்லா பக்கமும் விளங்குதான். எல்லா பக்கமும் இந்த நியான் லைட் எல்லாம் போட்டு இரவா பகல சில நேரங்கள்ல சில இடங்கள்ல போகும்போது நம்மளுக்கு அந்த ஒரு எண்ணம் வருது, இது ராத்திரியா பகலான்னு. அந்த மாதிரி நம்ம சுவாமி வரும்போது அப்படியே பகல் மாதிரி அப்படியே அதுவும் ஜோதியா இருக்குதாமா.
இந்த இடத்த சொல்லும் போது ஒரு நம்ம பெரிய புராணத்துல இல்லாத ஒரு செய்தி. ஆனா பட்டீச்சுரம்னு ஒரு தலம் இருக்கு. அந்த பட்டீச்சுரத்துல வந்து பாத்தீங்கன்னா நந்தி பெருமான் விலகி இருப்பார். நம்மளோட திருப்பங்கூர் மாதிரியே அங்கேயும் விலகி இருப்பார். அது வந்து அவங்க உள்ளூர்ல என்ன என்ன சொல்றாங்கன்னாக்கா, திருச்சக்தி முற்றத்துல போயிட்டு ஏதோ வாங்குறாரு, அந்த முத்து சிவிகை வாங்கினாரு. அதுக்கப்புறம் முத்து பல்லக்கு கொடை வாங்குறாரு, அந்த விதானம் சொல்லக்கூடிய முத்து விதானம். அதனால சுவாமி என்ன பண்ணாரா, தூரத்துல இருந்து அந்த முத்து சிவிகையிலயும் அந்த விதானத்திலயும் முத்து குடையிலையும் வர்ற அழக பாக்கணும்ன்றதுக்காக சுவாமி என்ன பண்ணிட்டாரா, நந்தி அப்பா நவுந்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். அதனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பட்டீச்சுரத்துல நந்தி நகர்ந்து இருக்கும். காரணம் என்னன்னா, சுவாமி நேர வீதியில அந்த புள்ள வர அழக பாக்கணும்ன்ற ஆசையில அந்த மாதிரி செய்தாருன்னு தல புராணம், இந்த ஊர் புராணம் இருக்கு. நம்மளோட பெருமானார் அப்படி குறிப்பிடல, தெய்வ செக்கிழா பெருமானார். சில இடங்கள்ல நம்ம அந்த ஊர் புராணங்களையும் இப்படி சேர்த்து சிந்திக்கலாம், ஒண்ணும் தவறு கிடையாது. நம்மளுக்கு தவறு இல்லாத புராணங்களை எடுத்துக்கலாம். அதனால அந்த இடம் ஞாபகம் வருது எனக்கு. அது மாதிரி வராங்க, மறைகள் முழங்கின தழங்கின வன் தமிழ். அப்ப என்னது, மறை சொல்றாங்களா, முழங்கின அப்படின்றாங்க. வயிறின் குறை நரன்றன, வயிறுனாக்கா சங்கு, சங்கு வந்து முரளுது அப்படின்னு சொல்றாங்க. முரன்றன வளைக்குளம், முறை இயம்பின காலம், முறை இயம்பன, இது எல்லாமே சாமி கொடுத்தது. இயம்பல ஒளித்தன, இயம்ன்றது வாத்தியங்கள், அந்த அரைந்து செய்யக்கூடிய வாத்தியங்கள். முரச பொறை கரங்கின பிறங்கின போற்றிசை அறவும், எல்லாமே இசைதான், ஒரே சந்தங்கள் தான், சந்தத்துல அமைந்தது. அதே மாதிரி எல்லாமே ஒளிகள் தான். ஆனா ஒன்னொன்னும் ஒரு ஒரு இதுவ சொல்றாங்க. மாதிரி 8 சொல்றாங்க, ஏன்னா 8 திசையும் விளங்க நம்மளோட சாமி வராங்களாம். அதனால 8 முறை முழங்கின தழங்கின முரன்றன நரன்றன இயம்பென உளித்தன கரங்கின பிறங்கினன்னு 8 சொல்றாங்க. காரணம் 8 திசையும் அப்படி ஒளி பெற நம்மளோட சாமி வராங்கன்றத அழகா நம்ம தெய்வ சேக்கிழா பெருமான நமக்கு வரைந்து காட்டுறாங்க. உடைய பிள்ளையார், நம்ம பெருமானாரையும் அம்பிகையும் உடைய பிள்ளையார், அவங்களோட தலைவரா உடைய பிள்ளையார். வரும் எல்லை உள்ள அவங்க எந்தெந்த ஊருக்கெல்லாம் வராங்களோ அந்தந்த ஊர்ல எல்லாம் என்ன பண்றாங்க, கொடி விதானம் பூங்கோயில். விதானம்னாக்கா மேல அமைக்கக்கூடிய பந்தல், பாவாடைனா கீழே நிலத்துல போடக்கூடிய பூப்பந்தல், அத வந்து பாவாடைன்னு சொல்றது. அத நடைக்காவணம்னு சொல்லலாம். இந்த பாவாடைன்னு சொல்றது நடைக்காவணம் சொல்றோம். தோரணம்னா நம்மளுக்கு தெரியும், இப்ப நம்ம இந்த தோரணம் கட்டுறோம். பூகம்னா பாக்கு மரம், நல் கதலி, கதலினா வாழை மரங்கள், மிடையும் மாலைகள், நிறைகுடம் விளக்கோடு நிறத்த. எந்தெந்த ஊர்ல எந்தெந்த வீதியில நம்மளோட பெருமான் வராங்களோ அங்க எல்லாமே இப்படி எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. இப்படியெல்லாம் எதனால, வினை தரும் பவம் தீர்ப்பவர். நம்மளுக்கு பிறவிய தர்றது எது, வினைதான். அந்த வினையாலதான் பிறவி வருது. அப்ப அந்த வினையே களைஞ்சிட்டா வேரோட புடுங்குறதுன்னா தான் பவம்னு மட்டும் இல்ல. அப்ப பழைய வினை இருக்குமே, பவம் இந்த பிறவியை தீர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போன பிறவி அதுக்கு முந்தானே செய்த பவம் வினைகள்லாம் இருக்கா சஞ்சிதம், அதெல்லாம் என்ன பண்றதோ அதெல்லாம் தீர்க்கக்கூடியவர் யாருன்னா நம்மளோட பெருமானோட திருவடி பாத மலர். அதனாலதான் தெய்வ செக்கிழா பெருமான என்ன பண்ணாங்க, பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுமாம்னு சொன்னாங்க. அப்போ அது மாதிரி வந்து பழுவூர்ன்ற தலத்துக்கு வராங்க. அங்க அணைந்து இளம்பிறை அணைந்த பெருமானார பாடுறாங்க. பழுவூருக்கு பாடல், அந்த பாடல் நம்மளுக்கு 1ஆம் திருமுறையில இப்படி அறத்துறையில இருந்து பழுவூர் வராங்க. வரப்போகும்போது பாடின இடம் வந்து நெல்வெண்ணெய். அது நம்ம சில பதிகள்னு வர பதிகள்னு சொன்னதால அதுல அந்த பாடல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நம்மளோட பெரிய புராணத்துல குறிப்பிடப்படல. 3ஆம் திருமுறையில 96வது பதிகம், 3ஆம் திருமுறையில 96வது பதிகம். இது ஒரு திருமுக்கால்னு சொல்ற பதிகம். என்னன்னாக்கா நம்மளோட திருக்குறள் மாதிரிதான் இருக்கும். ஆனா 4 வரியில இருக்கும். ஆனா திருமுக்கால் தான் இதுக்கு பேரு. நல்வெனை விழுது பெய்தாடுதி நாள்தோறும் நெல்வெனை மேவிய நீரே, நெல்வெனை மேவிய நீர் உமை நாள்தோறும் சொல்வனம் இடுவது சொல்லே. எது பேசு,
பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு நம்ம அப்ப சுவாமி சொன்ன மாதிரி, சாமி எதெல்லாம் சொல்லு, உங்களோட பெருமையை எது சொல்றோமோ அதுதான் சொல்லு, மீதி எல்லாம் சொல்லே இல்லை அப்படின்ட்டாரு. எதை நம்ம சாமியை பத்தி சொல்றோமோ அது மட்டும் தான் சொல்லு, மத்ததெல்லாம் சொல்லு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு அத அந்த நிறைவுபடுத்துறாங்க. நிலமல்கு தொல் புகழ் நெல்வனை ஈசனை நலமல்கு ஞான சம்பந்தன் நலமல்கு ஞான சம்பந்தன செந்தமிழ் சொலமல்குவா துயரிலரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துயரில்லன்னு சொல்றாங்க. அம்பாள் நீலமலர் கண்ணி. இங்க சுவாமி வெண்ணையப்பர். இங்கேயும் இன்றமும் ஒரு ஏதோ வாரத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல வெண்ணெய் சாத்தி சுவாமியை வழிபாடு செய்யறது ஒரு சிறப்பு வழிபாடா இருக்கு. ஒரு சின்ன கிராமத்துல இருக்கும். சுவாமி ரொம்ப அழகா ஏகாந்தமா இருப்பாங்க. 4 இருக்காங்க. வெண்ணெய் சாத்தி சுவாமிய வேண்டிக்கிட்டாக்கா அந்த வெண்ணெய வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வச்சிருந்தாக்கா அதுக்கு நம்ம என்னெல்லாம் வேண்டணுமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த அந்த பூசகர் நாங்க போயிருந்தப்ப சொன்னாரு. அது நிறைய பேர் வர்றாங்க. சின்ன கோயிலா இருந்தாலும் நல்லா தேடிட்டு உள்ள வழிபாடு செய்யறாங்க. அடியன் கூட நம்ம தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்த்தோம். அது ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்ல. ஆனா அவங்க கிட்ட சொன்னேன், அம்மா அவங்க உளுந்தூர்பேட்டை, நீங்க அந்த தெரியாது யாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு ஜாதகத்துக்கு அவங்க கிட்ட சொன்னேன், இந்த பாட்டு இங்க இருக்கு, நீங்க இந்த நெல்வெண்ணையில உங்க ஊர் பக்கத்துல இருக்கு, இந்த சாமியை போய் நான் சொல்றேன்னு வழிபாடு செய்யுங்க, கல்யாணம் ஆயிடும்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 மாசம் கூட இல்ல, அவங்க போயிட்டு வந்தாங்க, உடனே நிச்சயம் ஆயிடுச்சுமா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க. இன்னும் நான் அவங்கள முகத்தை கூட பார்த்தது கிடையாது. ஆனா சுவாமி பாருங்க அப்படி சொன்ன மாத்திரத்துல அருள் பண்றாரு. ஒரே சந்தோஷமா இருந்தது எனக்கு அந்த அம்மா சொல்லும் போது. அது மாதிரி. அப்புறம் திருப்பழுவூர், இது ஒரு திருவீராகத்துல பெரும்பாலும் அங்க இன்றையும் கூட இந்த மலையாளிகள் இருக்கக்கூடிய இடமா இருக்குது. அதை கூட தேவாரத்துல சொல்றாங்க. நல்ல கோயில், நல்ல 11வது பாடல்ல கூட சொல்றாரு பாருங்க. அந்தனர் ஆன மலையாளர் அவர் ஏத்தும் பந்தம் மலைகின்ற பழுவூர் அரணையார் சந்தமிகு ஞான மூனர் சம்பந்தன் உரைப்பேணி வந்தவனம் ஏத்தும் அவர் வானம் உடையாரே அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் திருமுறையில 34வது பதிகம். இந்தளத்துல அமைந்தது. அருந்தவன் ஆகி அமையுடனாய வடமூலநாதர், மூலநாதர், வடமூலநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. தன்மிக மூவிலை நல்வேலன் விரி நூலன் அத்தன்யமை ஆளுடைய அண்ணலிடம் என்ப மைத்தழை பெரும் புழின் வாசமத்வீச பக்தரோடு சித்தர் பயில்கின்ற பழுவூரே. அப்ப நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க. அந்த பக்தர்களோடு சித்து வழியில இருந்திருக்காங்க. ஆனா இது இருந்திருந்தாலும் அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, இந்த சித்துக்களை இறைவனை அடையறதுக்கு தான் உபயோகம் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாம் அந்த வாயில இருந்து லிங்கம் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன். அதனாலதான் அந்த சித்தி நிறைய பேருக்கு இப்ப கைவர பரல போல இருக்கு. அப்ப அந்த சித்தி கிடைச்சாலும், சாமி கிட்ட கிடைச்சாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை நல்வழியில பயன்படுத்துறதுல சுவாமிக்கு நிறைய கொடுத்துட்டே இருந்திருப்பாரு போல. எனக்கு அப்படி ஒரு எண்ணம். அது இப்ப அது தவறான வழியில எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதால நிறைய பேருக்கு கிடைக்கலையோ, இல்ல அந்த அளவுக்கு மனப்பக்குவம் இல்லையோ, அந்த அளவுக்கு குருநாதர்கள் இல்லையோ என்னவோ அது தெரியல. அது ஒரு சிந்தனைக்குரிய விஷயமாவே இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்க, உலகு உய்ய நஞ்சுண்ட மூர்த்தியார் மேவிய பெருந்திரு விசயமங்கைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசயமங்கைக்கு போறாங்க. மங்கை நாகி அம்மையோட விசயநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காந்தார பஞ்சமத்துல 3வது திருமுறையில 17வது பதிகம், 3ஆம் திருமுறையில 17வது பதிகமா இருக்கக்கூடிய காந்தார பஞ்சமம். மருவமர் குழல் உமை பங்கர் வாசடை அறவமர் கொள்கையும் அடிகள் கோயிலாம் புறவமர் சுரபுன்னை போங்கு வேங்கைகள் விரவிய பொழிலணி விசய மங்கையே அப்படின்னு பாடுறாங்க இந்த காந்தார பஞ்சமத்துல திரு விசயமங்கையில. அடுத்தது திரு வைகாவூர். இது ரொம்ப ஒரு நமக்கெல்லாம் எல்லா பதிகமும் சிறப்பு தான், எதுவுமே சிறப்பு இல்ல. ஒரு பொருள் எடுத்தா அழகா இருக்குன்றதுக்காக மத்த பொருள் அழகு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதனால இந்த பதிகம் ரொம்ப அழகு இல்ல ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்றேன்றதுக்காக மத்த பதிகங்கள் சாதாரணம் இல்ல, அந்த பதிகத்தோட தன்மையா நான் சொல்றேன்.
வளைக்கை நாயகம்ன்றது வில்வவனநாதர். இது ஆஹ் நம்மளோட சிவராத்திரியில வழிபடக்கூடிய ஒரு தலமாவும் இருக்கு இந்த திருவைகாவூர்ன்றது. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு செய்தி சொல்றாங்க நம்மளோட பெருமானார், நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேவையான செய்தி. இப்போ நிறைய பேருக்கு நல்லா அழகா பாட வரும். என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாட வராது, படிக்க வரும் ஆனா பாட வராது. ஆனா அவங்க கூட நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம பாடலைன்னா எதுவும் நினைப்பாங்களோ அப்படின்னு மனம். ஆனா நான்லாம் யோசிக்கிறது கிடையாது, ஏன்னா நான் பாடுறது சாமிக்கு மட்டும்தான், அவர் ஒண்ணும் நினைக்க மாட்டாருன்ற தைரியத்துல நான் பாடிடுறேன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சபை கூச்சம்ன்றது நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றாரு சாமி. என்ன பண்றாருன்னா, கோழை மிடராக நம்ம பேசுறது இப்ப கணீர் கணீர்னு வருது. இப்ப நம்மளுக்கு ஒரு ஏதோ ரொம்ப சளி பொடி பேசுறோம்னு வச்சுக்கோங்க, அது கோழை போய் அடைச்சாக்கா அப்படி பேசும். அந்த மாதிரி பேச்சே வாயில வரலனாலும் கவி கோலும் இலவாக நல்ல ஒரு ரைமிங்கா அழகா இப்ப சொல்லும். கோழை மிடரார்கள் வாழ்க்கையடியார்கள் தாழை இளநீர் வாழை உதிர். இது வந்து நல்லா அந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி வரலைன்னா வச்சுக்கோங்க, இசை வரலைன்னா வச்சுக்கோங்க, எதுவுமே வரலன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதை ஏழை அடியார்கள்னாக்கா வசதி இல்லாத அடியார்கள, எது இல்லைனாலும் ஏழை. நம்ம பொதுவா பொருள் இல்லைன்னா ஏழை நினைக்க, ஏழையே நான் பண்டை இழந்தவாறேன்னு அப்ப சுவாமி ஒரு பதிகம் ஃபுல்லா பாடுறாங்க. என்னன்னா அந்த ஞானம் இல்லாதால தன்னை ஏழைங்கிறாங்க. இப்ப இது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கோழையா இருக்கு குரலு, கவி சொல்ல தெரியல, இசை தெரியல, இது எதுவுமே இல்ல, நம்ம அப்ப ஏழை தானே. ஆனா அடியார்களா இருந்தா, ஏழை அடியாராக இருந்தா யானை எதை சொன்னாலும் சுவாமி மகிழ்ந்து பாறான், ஏத்துக்கிறது இல்ல. நல்லா பாருங்க, ஏத்துக்கிறது போனா போதுன்னு வச்சுக்கிறது. ஆனா மகிழறதுன்றது அது ஒரு ஸ்பெஷலாவே சுவாமி ஏத்துப்பாராம். இது அந்த மாதிரி சொல்றாரு. ரொம்ப அழகா இந்த இடம் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ஆறுதலை, மன ஆறுதலை தருது இல்லைங்களா. அது அது நம்ம சிம்பிளா சொல்ல போனா, அந்த எவ்வளவுதான் தத்தன்னு பேசினாலும் அப்பா அம்மாவுக்கு எப்படி இனிமையா இருக்குமோ அதே மாதிரி அது எப்படி நம்ம பாடினாலும் சுவாமிக்கு இனிமையாதான் இருக்கும். அதை ஏத்துப்பாருன்ற தைரியத்தை கொடுக்கறது இந்த பாடல் தான். இது ஒரு முக்கியமான பாடல்னு சொன்னதுக்கு காரணமா தான். 3ஆம் திருமுறையில 71வது பதிகை. எப்பெல்லாம் பாடுறதுக்கு ஒரு சங்கடம், மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம தப்பா பாடிட்டோம்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த திருவாய்கா ஒரு சாமியை நினைச்சுக்கோங்க, இல்ல அம்மாதான் சொன்னாங்கல்ல அப்படின்னு நினைச்சுக்கோங்க, நல்லா நம்மளுக்கு வந்துரும் எல்லாமே. சாதாரியில கோழை மிடராக கவி கோலும் இலவாக இசை கூடும் வகையாம் ஏழை அடியாரவர்கள் யாவை சொல் மகிழும் ஈசனிடமாம் தாழையில நீர் முதிய காய்காமையின் வீழ நிறைதாறு சிதறி வாழை உதிர் வீழ்கணிகள் ஊரில் வயல் சேறு செய்யும் வைகாவிலே. இவ்வளவு அழகா சொல்லிருக்கும் போது நான் இந்த விஷயத்த சொல்லாதப்ப கூடாது. முதல்ல என்ன பண்ணுதான், உயரமா இருக்கக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அது என்ன முத்திருச்சான். முத்த உடனே தொம்முன்னு கீழே விழுதான். விழும்போது அதை விட கீழே யாரு இருக்கா, கமுகு மரம் இருக்கு. அதுல விழுந்த உடனே கமுகு என்ன பண்ண, பாக்கு மரத்துல அப்படியே செதறது, அந்த பாக்கு வந்து செதறிடுச்சு. சரி, செதறி போய் பக்கத்துல வாழை மரம் இருக்கு. அந்த வாழை மரம் என்ன பண்ணுதுன்னா, காயா இல்லையா, அப்படியே பழுத்து எப்படா கீழே விழும். சும்மா அப்படியே அதிர்வு கிடைச்ச உடனே அது அப்படி அப்படியே கடன்னு எல்லா வாழைப்பழமும் விழுந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுதான், கீழே விழுந்த வேகத்துல பழமெல்லாம் கழிஞ்சு நல்லா நம்ம பஞ்சாமிர்தம் பண்ற மாதிரி சேராக்கிடுச்சான். இது எந்த ஊர்ல இருக்குன்னா வைகாவிலன்ற. இப்ப இது ஒரு அழகு, இயற்கை அழகு சொல்றாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா, அந்த இயற்கை வளம் எவ்வளவு வளமா இருக்குது, இத்தனை கேட்பாரற்று இருக்குது ஐயா வேறு பலான்ற மாதிரி அந்த அந்த பழங்களும் இதுவும் வந்து மக்களை இப்ப மாதிரி தேவைகள் அதிகமா இருக்கு, விவசாயம் கம்மியா இருக்கு. அப்ப விவசாயம் செழித்திருக்கு, தேவைகள் கம்மியா, பரிப்பாரற்ற அவ்வளவு வளங்களும் இருந்ததுன்றத இந்த இடத்துல நம்ம ஞானசம்பந்தம் சொன்னதுக்கு அப்புறம் அதை சிந்திக்காத போக முடியாதே. அதனால அந்த 2 வரியும் நம்ம சிந்திச்சிட்டோம். அடுத்து புறம்பயம் போறாங்க. புறம்பயம் நம்மளுக்கு என்ன, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு, ஏன்னா நம்ம நம்பி சுவாமியோட தேவாரம் புறம்பயம் தொழ போகுதுமேன்னு எல்லாருக்கும் பிடிச்ச தேவாரம் அது. அங்க வந்து கரும்படை, அதோட நம்மளோட அப்பசுவாமியோட புறம்பயம் திருத்தாண்டகங்களும் அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு பாட்டை எடுத்து ஒரு கதை சொல்லலாம், 11 பாட்டுக்கு 11 கதை சொல்லலாம். புறம்பயத்துல வந்து அகத்துறை பாடல், சுவாமி வந்து பிக்ஷைக்கு வர்றது, அப்ப சுவாமி தன்னை ஒரு பெண்ணா நினைச்சுக்கிட்டு பிக்ஷை போடும்போது என்னெல்லாம் நடக்குதுன்றத அழகா சொல்லுவாங்க. இந்த புறம்பயம் நம்ம நேரம் இருந்தா அப்புறமா சிந்திக்கலாம். இப்ப நம்ம சுவாமி என்ன சொல்றாங்கன்னாக்கா, கரும்படை சொல்லமையுடைய சாட்சிநாதருக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த இடத்துல பாடல் சொல்றாங்க. 2ஆம் திருமுறையில 30வது பதிகமா இருக்கக்கூடிய புறம்பயம்.
திசை உடை ஆடைய திருப்புறம்பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மரம்பயம் மலைந்தவர் மதில் பரி சருத்தனை நிறம் பசுமை செம்மையோடு இசைந்துணது நீர்மை திறம்பயன் உரும்பொருள் தெரிந்துணரும் நால்வர்க்கு அறம்பயன் உரைத்தனை புறம்பயம் அமர்ந்தோ. இது கூட நம்ம ஆலயங்கீழ் அமர்ச்செல்வர் ஆகிய தட்சிணாமூர்த்தி பெருமானாருக்கு சொல்லக்கூடிய பாடல். எழுதிக்கலாமே, இதை மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்க சொல்லலாம். எல்லா சொன்ன பாட்டே சொல்றது இது கூட சொல்லலாம். அது சொல்றாங்க. இந்த புறம்பயத்துக்கு வந்து தலவரலாறு என்னன்னாக்கா, நம்மளோட திருவிளையாடல் புராணத்துல இருக்கு. அங்கே மதுரையம்பதியில இருந்து இந்த புறம்பயத்துக்கு தாண்டி ஒரு ஊர்ல வந்து ஒரு மதுரையில இருக்க ஒருத்தரோட தாய் மாமா வீடு அங்க இருக்கு. தாய் மாமா இறந்து போறாருன்னு சொன்ன உடனே செய்தி கேட்டு அங்க வர்றாரு. வரும்பொழுது தாய் மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை இவர் கையில பிடிச்சு கொடுத்துட்டு அவர் இறந்து போயிடுறாரு. அப்ப அந்த பொண்ணு இவர் ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் மாமா சொன்னதால அந்த கால முறை, இந்த காலம் கிடையாது, அந்த கால முறையில ஒரு 2-3 திருமணங்கள் செய்து கொள்வது வழக்கமா இருந்ததால இந்த புறம்பயத்துக்கு வந்து அங்கே வந்து என்ன பண்றாங்க, அங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கணவன் மனைவியா ஆயிக்கிறாங்க. அப்போ கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அங்க போனவுடனே அந்த பெண்ணும் அந்த மூத்தாளும் என்ன பண்ணுங்கிறாங்க, அவங்கள ஏத்துக்கிறாங்க. ஏத்துட்டு மூத்தாதாரமா இளையதாரமா 2 பேரும் நல்லா ஒற்றுமையா குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 2-3 குழந்தைங்க, இந்த அம்மாவுக்கும் 2-3 குழந்தைங்க இருக்கு. இந்த குழந்தைகள் ஒன்னோட ஒண்ணு விளையாடிட்டு இருக்கும் போது இளையதாரத்து குழந்தைகள் வந்து மூத்ததாரத்து குழந்தைகளோட ஏதோ சண்டை போட்டுறாங்க. போட்டவுடனே அந்த அம்மா அந்த மூத்ததாரம் வந்து சொல்றாங்க, நீ வந்து என் புருஷனை எனக்கு தெரியாத கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு தானே, உனக்கு பிறந்த பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும், இழித்து பேசுறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல, நான் முறைப்படி திருமணம் செய்துட்டு தான் வந்தேன். அது யாருக்கு தெரியும் அம்மா, அந்த அம்மா சொல்றாங்க. சொன்ன உடனே யாருக்கு அந்த வழக்காடு மன்றத்துக்கு போகுது. வழக்காடு மன்றத்துக்கு போன உடனே அப்ப அந்த அம்மாவை கேக்குறாங்க, இந்த இளையதாரத்தை, யாருமா உனக்கு சாட்சின்னு. எனக்கு யாரு சாட்சி, புறம்பயத்துல இருக்கக்கூடிய சாமியும் அங்க இருக்க வன்னி மரமும் கிணறும் தான் சாட்சி அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இப்ப அந்த அம்மா சொல்லிட்டாங்கல்ல நம்பி, உடனே என்ன பண்ணுதான், சாமி அங்க இருந்து கிணறையும் அந்த வன்னி மரத்தையும் அனுப்பி விட்டாராம் மதுரைக்கு. அந்த வந்து அது ஆமா, இவங்க வந்து திருமணம் தான் செய்துக்கிட்டாங்க, முறை தவறிய வாழ்க்கை இல்லைன்னு சாட்சி சொன்னதா சொல்லுவாங்க. அதனால சுவாமியோட பேர் சாட்சிநாதன் அங்க. அப்ப இன்னும் நீங்க மதுரையம்பதியில போயிட்டு வளம் வந்துட்டு, சுவாமிய வளம் வந்துட்டு மூர்த்தி நாயனாரோட அந்த இது இருக்கும், சந்தனம் இழைச்ச கல் இருக்கும். அந்த கல்லை தொட்டு நம்ம வணங்கிட்டு பார்த்தாக்கா அங்க ஒரு கிணறும் இருக்கும், ஒரு மரமும் இருக்கும். அதுதான் அங்க சாட்சி சொல்ல இந்த புறம்பயத்துல இருந்து வந்த கிணறும் மரமும் அவங்க ஜாலியா மதுரையில தங்கிட்டாங்க, சாமியை பார்த்துட்டே இருக்கலான்ட்டு. அவங்க 2 பேரும் அங்கேயே இருந்தாங்க. இப்ப இந்த கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னது, தெய்வம் வந்து சாட்சி சொன்னது. இன்னைக்கெல்லாம் சினிமாலதான் இதெல்லாம் காட்டுவாங்க. அன்னைக்கெல்லாம் நிஜமாவே நடந்திருக்கு. நம்பினவருக்கும் இந்த தெய்வம் தான் அது. அந்த அந்த சாட்சிநாதர் இது இந்த திரைப்பட பாடல்ல கூட வரும். வந்து மதுரையில் வந்து சாட்சி சொன்னது மெய்யோ பொய்யோன்ட்டு நல்லா இருக்கும் அந்த பாடல் கூடன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் திரும்புறதுக்கு அப்புறம் நம்மளோட சேங்கலூருக்கு வராங்க. ரொம்ப அழகு. சேங்கலூருக்கு வரண்டதுக்கு கொடுத்து வச்சிருக்கோமே நம்ம, ஏன் சொல்லுங்க, நம்மளோட சண்டேச பிள்ளையாரோட திருவாவதார ஊர் இல்லைங்களா அது. அங்க சேங்கலூருக்கு வராங்க. அங்க சேங்கலூர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, திருமலை புகழிமண் சேர சேங்கலூர் 243வது பாடல். திருமலை புகழிமண் சேர செங்கலூர் அருமறையவர் பதி அலங்கரித்து உன் பெருமறையோடு முழவொலி பிறங்கவே வருமுறை எதிர்கொள்ள வந்து முந்தினார். அப்ப என்ன பண்றாங்க, அப்ப அவங்க எல்லாரும் செங்கலூர்ல இருக்கவங்க எல்லாரும் எல்லைக்கே வந்து நம்மளோட பெருமானார வரவேற்கிறாங்களாம். நம்ம சாமி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞானசம்பந்தரும் நாயனார் சடை தூணரும் தொடையல் முன் சூட்டும் பிள்ளையார் பான்மையில் வரும்பது என்று நித்தில யானம் முன் இழிந்து எதிரிரஞ்சு எய்தினார். அவர் உடனே அந்த தூரத்திலே அந்த எல்லைக்கு முன்னாடியே என்ன பண்றாங்களாம், அதுல இருந்து நம்மளோட முத்துச்சிவிகையில இருந்து அப்படி குதிச்சு இறங்கலாம். எதுக்குனாக்கா, நம்மளோட பெருமானார், நம்ம சிவபெருமானார் அவரோட சடை மேல இருக்கக்கூடிய கொன்றை மாலையை எடுத்து அவருக்கு சூட்டி சண்டீசனமா பதம் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தகுதி பெற்ற அந்த ஊர், அந்த அவர் வந்து திருஅவதாரம் பண்ற தகுதி பெற்ற இந்த ஊர் இல்லைங்களா அப்படின்றார். இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு பெருமை இருக்கு. அங்க என்னன்னாக்கா, நம்மளோட முருக பெருமானார் போய் தங்கி அங்க நம்மளோட சுவாமிய வழிபாடு செய்த ஊர். முதல்ல முருகர் வந்தார், அதுக்கப்புறம் நம்மளோட பிள்ளை பெருமான சண்டேச பிள்ளையார் வந்தார், அதுக்கப்புறம் இப்ப நம்ம பிள்ளையாகிய ஞான 3 பிள்ளைகளும் வந்து வழிபாடு செய்த ஊர். அப்ப எவ்வளவு சிறப்பு இருக்க முடியும் அந்த ஊரை நினைக்கணுமே நம்ம. அதுக்கே நாம வந்து பெரிய புண்ணியம் பண்ணிருக்கோம். அப்ப அவங்க என்ன கழித்தனர்,
அந்த கரகம் சுவாமியோட திருவடியை விளக்குறாங்க, பொறி தூவுறாங்க, இதெல்லாம் செய்து எப்படியெல்லாம் வரவேற்கணுமோ வேதங்கள் எல்லாம் சொல்லி வரவேற்கிறாங்க. நம்மளோட பிள்ளை பெருமானாரும் இவங்க எல்லாரோடையும் போய் அங்க உள்ள போயிட்டு நம்ம சண்டேச பிள்ளையார் அந்த பரிசு பெற்ற அந்த இதுவையும் இதுல வைத்து பாடுறாங்க. நிறைய கோயில்கள்ல இந்த பாடல் தான் எழுதியிருப்பாங்க. பழந்தக்க ராகத்துல 48வது பதிகம். பழந்தக்க ராகத்துல 1ஆம் திருமுறையில 48வது பதிகம். சேய்னா பிள்ளைன்னு அர்த்தம். சேய் வழிபாடு செய்ததால சேங்கலூர் அப்படின்ட்டு திருச்சேங்கலூர். அம்பிகை சகிதேவியார், சுவாமி சத்தியகிரீஸ்வரர். 7வது பாடல் பாருங்க. பீரடைந்த அந்த பொங்கிட்டு வருது இல்லைங்களா, அதுதான் பீரடைந்தன்னு சொல்றது. பீரடைந்த பலது ஆட்ட பேணாதவன் தாதை பேரடைந்து பாய்ந்த தாலை வேத்தடைந்தான் தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்ததென்னே சீரடைந்த கோயில் மல்கு சேங்கலூமேயவனே அப்படின்றாங்க. பீரடைந்த பாலது ஆட்ட. அப்ப அதிகமா அந்த பாலை கொண்டு போய் அவர் ஆட்டனா அவர் என்ன பண்ணிருக்கு, மண்ணலியா விட்டாரு. அவர் என்ன பண்றாரு, சுவாமிக்கு திருமஞ்சனம் மாட்டிக்கொண்டிருந்தார். ஆட்டனா திருமஞ்சனம் மாட்டிக்கொண்டார். பேணாது, அது தெரியாம, அதை பத்தி கவலைப்படாம, பேணாது அவன் தாதை, அவரோட தாதை வேரடைந்து, அப்ப என்ன பண்ற, கால வேரடைந்து பாய்ந்த தாளை, அந்த அது செய்யக்கூடாதுன்னு இந்த வேலையை செய்தார் இல்லையா, அது வேர்த்தடைந்தான். தாளைனாக்கா அவரோட கால் அடியோட விட்டுறாராம் தனக்கு. அப்படி செய்தவருக்கு அதான் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு குருதேன்ற, அப்படி செய்த அந்த செயலுக்கு நல்ல நெருக்கி கட்டின தார்னா மாலைன்னு அர்த்தம். அப்ப தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்ததுன்னு அவருக்கு சூட்டினதோட மட்டும் இருந்தாப்பா. அப்ப உனக்கு சண்டீசனம் பதம் தந்தோன்ட்டு தொண்டர்களெல்லாம் தலைமை பதவியை கொடுத்தது என்னே சாமி, சீரழிந்த கோயில் மல்கு செங்கல்லூர் இருக்க பெருமானாரே அப்படின்னு அந்த புராணத்தையே அப்படியே அந்த 4 வரியில அழகுபட சொல்லிட்டாங்க. சாயடைந்த ஞான சம்பந்தன் இன்னொரு வாயடைந்து பாடவளார் வானுலக ஆழ்வார். அதனால வாயை திறந்து யாரு இதை பாடுறாங்களோ அவங்க வானுலக ஆழ்வார்கள்ட்டு இந்த பதிய பலனும் கொடுக்குறாங்க நம்மளோட பெருமானார். இதுல கூட அந்த சிக்கிழா பிரம்மன் அழகா சொல்லுவார், வேதியர் செய்ஞலூர் விமலர் தங்கழல் காதலில் பணிந்தவர் கருணை போற்றுவார் தாதை தாள் தடிந்த சண்டீச பிள்ளையார் பாதக பயன்பெறும் பரிசு பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த பாடலையும் நம்ம தெய்வ சிக்கிழா பிரம்மனார் அழகா சொல்றாங்க. 248வது பாடல். அதை அப்படியே கொண்டு அவர் சொன்ன அதே புராணத்தை திரும்பவும் சிந்திச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பனந்தாள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். திருப்பனந்தார்ன்றது கும்பகோணத்துல இருந்துட்டு கொஞ்ச தூரத்துல இருக்கக்கூடியது. செஞ்சடையப்பர் கபர்தீஸ்வரர் நம்மளோட காசி திருமணம் இருக்கக்கூடிய இடம். பெரிய நாயகியோட செஞ்சடையப்பர் இருக்கக்கூடியது. இந்த பனந்தாள் நம்மளுக்கு இன்னொரு இடத்துலயும் இந்த அந்த தல வரலாறு சிந்திக்க வேண்டியிருக்கு. என்னன்னாக்கா குங்குளிய கலைய நாயனாரோட சம்பந்தப்பட்ட இடம் இது. திருப்பனந்தாள்ல தாடகைன்னு ஒரு அம்மையார் இருக்கிறாங்க. அவங்க அரக்கின்னு சொல்றாங்க, கந்தர்வான்னு சொல்றாங்க. யாரா இருந்தா நம்மளுக்கு தேவை அடியார், சிவன் அடியார், சிவனை வணங்கக்கூடியவங்க. அவங்க யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன. அதனால அம்மையார் இருக்காங்க, தாடகின்னு அம்மை இருக்காங்க. அந்த தாடகை அவங்களோட பேரு. அந்த அம்மை என்ன பண்றாங்கன்னா சுவாமிக்கு தீர்த்தம், அப்போ பெண்கள் சுவாமியை வழிபாடு தீர்த்தம் பண்றது இதெல்லாம் செய்துதான் இருக்கிறாங்க. அம்பாலே வழிபாடு செய்திருக்காங்க. அப்புறம் பெண்கள் வழிபாடு செய்யாத இருந்திருக்க முடியும். அம்மா என்ன பண்ணுவாங்களாம், தீர்த்தம் விடுவாங்களாம். தீர்த்தம் சுவாமி நல்லா உயரமா இருப்பார். போயிருக்கவங்களுக்கு தெரியும், நல்லா சுவாமி உயரமா இருப்பார். இந்த அம்மா தினமும் தீர்த்தம் விடும்போது ஒரு நாள் இப்படி தீர்த்தத்தை இப்படி தூக்கி குடத்தை இப்படி தூக்கும் போது இந்த மார்பு சேலை கீழே விழற மாதிரி இருந்திருக்கு. அந்த விழற மாதிரி இருந்தாலும் கூட அவங்க என்ன நினைச்சாங்க, எதிரில இருக்க ஒரு சாமி தானே, சகலமும் இருக்கக்கூடியவர் அப்படி இல்லாத சுவாமி ஒரு ஆணா இருக்காரு. சுவாமி முன்னாடி இது ஆணுன்றதை காட்டிலும் சுவாமி முன்னாடி ஒரு அது என்ன சொல்றது, ஒரு மரியாதை குறைவான செயலா அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு மனதுல நினைச்ச உடனே இவரு நினைச்ச மாத்திரத்துல அவருக்கு தெரிஞ்சிருமே, இந்த அம்மா நினைச்சு முடிக்கத்தானே வருது. அவரு டக்க என்ன பண்ணாலும் சுவாமி தலையை தூக்கி இது பண்ணாதானே மார்பு சேலை நழுவும். ஆனா அவரு குனிஞ்சு வாங்கிட்டாராம். அப்படி குனிஞ்சு வாங்கினதால அம்மா தீர்த்தத்தை விட்டாங்க. அதாவது அம்மையாரோட அன்புக்கு குனிஞ்சவர்.
அதோட அவரு நிமிரவே இல்லை. திரும்பி அதே அளவுக்கு அன்பு வந்தாதானே நிமிருவாரு. இந்த மன்னனுக்கு ரொம்ப ஆசை, இந்த சாமியை நேரா பார்க்கணும் நேரா பார்க்கணும் ஆசைப்படுறான், அன்பு கொண்டுறான். இருந்தாலும் அந்த அன்போட உறுதிப்பாடு அவன் என்ன பண்றான், யானையை கட்டி நிறைய பேரை வச்சு சாமியை நிமித்தத்துக்கு பாக்குறான். ஆனா அவனால முடியல. இந்த செய்தி வந்து திருக்கடையூர்ல இருக்க நம்மளோட பூலிய கலையனாருக்கு தெரியுது. அவரு என்ன பண்றாரு, நான் போய் நிமித்துருவேன் அப்படின்னு வரல. அவர் என்ன நினைக்கிறாரு, எல்லாரும் ஏதோ ஒரு கஷ்டப்படுறாங்க, இந்த கஷ்டத்தை சுவாமிக்காக நம்மளும் படணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வந்து என்ன பண்றாருனாக்கா, ஒரு மாலை எடுத்துக்கிறார். மாலையை எடுத்துக்கிட்டு பூ இருக்கிற பக்கத்தை சுவாமி மேல போட்டாராம். அந்த முடிச்சு இருக்குங்களே நார், ஏன்னா சுவாமி மேல நார் உறுத்துமா, அதனால பூ இருக்க பக்கத்தை சுவாமி மேல போட்டு மறு கயிறை என்ன பண்ணிடுறாரு, தன்னோட கழுத்துல போட்டுக்கிறார் நார் இருக்க பக்கத்துல. அப்ப இதுதானே அன்பு, அன்பு நாரா தொடுத்துன்னு சொல்லுவார். இந்த நார் என்னன்னா இன்னொரு ஞாபகம் வருது எனக்கு, சங்கிலி அம்மையாரோட ஞாபகம் வருது. அம்மையார் வந்து நம்பிசாமி பார்க்கும்போது 2 பூ தொடுத்துட்டு இருந்தாங்களாம். ஒண்ணு என்ன பண்ணாங்கன்னாக்கா, சுவாமிக்கு உண்டான பூவை நார்ல தொடுத்தாங்களாம், இவங்களோட மனசையும் சேர்த்து தொடுத்துட்டாங்களாம். அவங்க பூ தொடுத்தாங்களாம், இவரோட மனசை அழுத்திட்டாங்களாம். ஒரு பூவை தொடுத்து ஒரு பூவை அழுத்திட்டாங்கன்னு சொல்லுவார். செக்கிழாபெருமானோட அழகே அழகு. சரி, திரும்பி கடையூருக்கு வருவோம். அங்க என்ன பண்ற, திருப்பனந்தாளுக்கு வந்துட்டோம். அப்ப அவர் இப்படி இருந்த உடனே அந்த அன்புக்கு சுவாமி சடார்னு நிமிர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அவரோட புராணத்துல நம்ம விரிவா பார்க்கலாம். அப்ப இது என்ன கருத்துனா, அன்புக்கு தலைவணங்கின பெருமானார் அன்புக்குதான் நிமிருவார். அதனாலதான் மறைக்காட்டுல வேதங்கள் பூட்டின கதவை அதே வேதங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய தமிழ் வேதம் வந்தப்பதான் திறக்கிறார் அதே அன்பர்கள் வந்து. அப்போ ஒரு 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 அன்புதான் எல்லா இடத்துலயும் முக்கியமா இருக்கு, வேற எதுவுமே முக்கியமா இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அந்த வரலாறு கொண்ட திருப்பனந்தாள் அந்த தலம் தான் வந்து செஞ்சடையப்பன் சொல்லக்கூடிய அந்த தலம். பஞ்சமத்துல பாடுறாங்க. 3ஆம் திருமுறையில 62வது பதிகம். 3ஆம் திருமுறையில 62வது பதிகம். கண் போலி நேற்றியினான் திகழ் கையிலோர் வெண்மழுவான் பெண் புனல் கூருடையான் மிகு பீடுடை மால்விடையா பெண் போலி மாமதிசே தரு செஞ்சடை வேதியனூர் தன் பொழில் சூழ் பனந்தாள் திரு தாடகை ஈச்சரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈச்சரம்ன்றத சொல்றாங்க. கண்பொழி நெற்றினான்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடியது. இதுல 4வது பாடல்ல பாருங்க, சோதரு வல்வினையும் உடல் தோன்றிய பல்பினியும் பாழ்பட வேண்டுதிரில் மிக ஏத்துமின் பாய்புணலும் கோடிலவின் மதியும் அனல் பொங்கரவும் புனைந்த தாஷணையான் பனந்தால் திரு தாடகை ஏச்சரமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வல்வினையும் அதனால தோன்றி இருக்கக்கூடிய வினிகளும் போகணும்னா கூட இந்த தாடக ஈச்சரத்தை பெருமானார வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வினை பச்சரும்ன்றத பதிக பயனா கொடுத்து இந்த பெருமானார பெரியநாயகி அம்மையோட செஞ்சடையப்பர் பெருமானார வணங்குறாங்க. நாமும் அவங்கள வணங்கிட்டு அடுத்து என்ன பண்ணாக்க பந்தநலன், அதாவது அந்த தலங்கள் முழுக்க நீங்க அந்த நெல்வாயில் அறத்துறையில இருந்து சீர்காழி வர்றதுக்குள்ள அவ்வளவு தலங்கள், அத்தனை தலங்களுக்கும் பாடி இருக்கிறாங்க. அதனால நம்ம நின்னுதான் வர வேண்டியதா இருக்கு. அடுத்து பந்தனை நல்லூர், ரொம்ப அழகான ஊரு. அங்க வந்து சுவாமி அம்பாலும் அந்த திருமண குளத்துல இருப்பாங்க. பாத்தீங்கன்னாக்கா 1000 கண்ணு 10,000 கண்ணு எத்தனை கண்ணு இருந்தாலும் பத்தாது, அவ்வளவு அழகு. எல்லாரும் நிறைய பேர் திருமணஞ்சேரி போயிருப்பீங்க. அங்க வந்து உத்வாக சுவாமியும் கோகுலாம்பாள் அம்மையும் அப்படி கையை பிடிச்சிட்டு போத்துட்டு இருக்கக்கூடிய அழக நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஆனா பந்தனை நல்லூர்லயும் அதே மாதிரி மணக்கோலத்துல சுவாமி அம்பாலும் இருப்பாங்க பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும். முடிஞ்சவர்கள் போய் பாருங்க. காம்பன தோழி அம்மையுடனாய பசுபதீஸ்வரர். இதுக்கு வந்து புறநீர்மையில சொல்றாங்க. இந்த இதுல கூட என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ம அமர்நீதி ஆட்ட போயிட்டு கோவணம் கொண்ட அந்த செய்தியை வந்து இந்த முதல் பாடல்ல சொல்றாங்க. 3ஆம் திருமுறையில 121வது பதிகம். 3ஆம் திருமுறையில 121வது பதிகம் பாடுறாங்க. இடறினார் கூற்றை பொடி செய்தார் மாதிலை இவை சொல்லி உலகெழுந்தேத்த கடறினாராவர் காற்றுணராவர் காதலை துறைதரு கோயில் கொடேரனார் யாதும்
குறைவிலா தாம் போய் கோவணம் கொண்டு கூத்தாடும் படிரனார் போலும் பந்தனை நல்லோ நின்றயம் பசுவதியாரே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த பாட்டு படிக்கும்போது ஒரு நினைவு வருது. புராணம் எடுத்துட்டு இருக்கும் போது அமர்நீதியாரோட புராணத்தை வந்து சொல்லிட்டு இருக்கும் போது திருவாரூர்ல மகளிர்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுல எல்லாரும் ரொம்ப உணர்வா ஒரு அம்மா ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க. சுவாமிக்கு வந்து கோவணமே இல்லையா, ஒரு கோவணம் என்கிட்ட ஒண்ணு இருந்தது நீங்க நினைச்சிட்டீங்க, இன்னொன்னு நனைஞ்சிருச்சுன்னு சொல்றாரு, இப்படி சொல்றாருன்னு சொல்லி ஒரே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அம்மா. அப்ப அவங்களுக்கு இந்த பாட்டை தான் சொன்னேன் நான். கொடிரனார் யாதும் குறைவிலார், அவருக்கு ஒரு குறைவும் இல்லம்மா, எல்லா செல்வமும் நிறைந்தவர் தான், இருந்தாலும் கோவணம் கொண்டு கூத்தாடினார், அது ஒரு நாடகம் தான்மா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்லிதான் அவங்கள தேத்தன. அந்த அம்மா அப்படி அழுதுட்டு இருந்தாங்க. சாமி கிட்ட கோவணம் வாங்கினா அதுலயும் நினைச்சிட்டு அதுலயும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு. அது ஞாபகம் வருது, அவங்களோட அன்பு நினைவு வருது எனக்கு. அடுத்தது ஓமமாம் புலியூர்னு சொல்லக்கூடிய 5 புலியூர்ல பாதிரி புலியூர், பெருக்கத்தம் புலியூர், ஓமமாம் புலியூர், பெரும்புலியூர், பெரும்பச்ச புலியூர், 5 புலியூர் புலிக்கால் முனிவர் வணங்கினதா சொல்லுவாங்க. அவர் நவ புலியூரும் உண்டு. ஆனா நம்மளோட தேவார பாடல் பெற்றது 5 புலியூர். அந்த ஓமமாம் புலியூருக்கு வராங்க. அங்க வந்துட்டு பூங்கொடி நாயகியோட துயரம் தீர்த்தனார வந்து பாடுறாங்க. அம்பாளோட பேர் வந்து இதுல வரும். பூங்கோட்டை 3ஆம் திருமுறையில 122 அடுத்த பதிகமாவே வரும். இதுக்கு முன்னாடி படிச்ச 121, இது 122. பூங்கொடி மடவான் உமையொரு பாகம் புரிதரு சடை மூடி அடிகள் விங்கிருள் நாட்டம் ஆடும் எம்மீத விருப்பொடும் முறை வீடம் தினவில் தேங்கமள் பொழிலில் செழுமலர் கோதி செறிதரு வண்டிசை பாடும் ஓங்கிய புகழ ஓமமாம் போலியும் உடையவர் வடதனி அதுவே அப்படின்னு நிறைய புராணங்கள் இந்த பாடல்கள்ல இருக்கும். பூங்கொடி மடவாள் சொல்ற நிறைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா ஞான பிள்ளையார் தான் அம்பாளுக்கு பேர் வைக்கிறார். ஏன்னா முந்த காலத்துல தனி சன்னதியா அம்பாள் சன்னதி இல்லையா, பிற்பாடுதான் சக்தி வழிபாடு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சுவாமி சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் தனித்தனியா இருக்கும், வேற வேற கட்டிடவியல் இருக்கும். காரணம் என்னன்னா பிற்காலத்துல வந்தது. பிற்காலம்னா சுவாமி சன்னதி எல்லாம் 2ஆம் நூற்றாண்டு அப்படி இருக்கும்போது அதை விட பின்னாடி வந்திருக்குமா இருக்கும். அதனால என்னன்னாக்கா அம்பாள் அந்த அம்பாள் எல்லாம் அமைச்சிட்டு பேர் எங்க இருந்து வைக்கிறாங்கன்னா சுவாமி யார் என்னென்ன பேர் பாடி இருக்காரோ அந்த பேரை தான் வச்சாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒருத்தர் சொன்னாங்க. அது பூங்கொடி மடவாள்னு அம்பிகையோட திருநாமம் அங்க இருக்கு. அடுத்தது வாழ்கொழிப்புத்தூர். இதுவும் நம்மளோட நம்பிசாமி பாடின ஊருன்றதால நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். திரு வாழ்கொழிப்புத்தூர் தக்கராகத்துல பாடுறாங்க. 1ஆம் திருமுறையில 40வது பதிகம் வாழ்கொழிப்புத்தூருக்கு பாடுறாங்க. வாழ்கொழிப்புத்தூருக்கு அப்புறம் கடம்பை, திருக்கடம்பை. வாழ்கொழிப்புத்தூர்ல 2ஆம் திருமுறையில 94வது பதிகமா பியந்தை காந்தாரத்திலே இருக்கு. அந்த சாகை 1000 உடையார், சாமமும் ஓதுவதுடையார், ஈகையார் கடை நோக்கி இறப்பது பல பல உடையார், தோகை மாமையில் அணைய துடியிடை பாகமும் உடையார், வாகை நுண்தொலை வீசும் வாழ்கொழிப்புத்தூர் உள்ளாரே அப்படின்னு சொல்லிட்டு வண்டமர் பூங்கல் உள்ளான மாணிக்கவண்ணர் அங்க இருக்க சுவாமி வந்து வாழ்கொழிப்புத்தூர் மாணிக்கத்தை மறந்து என் நினைக்கேனே அப்படின்னு பாடுவார் நம்மளோட நம்பி சுவாமி. அங்க வந்து மாணிக்க பெருமானார் அவரு மறந்துடுறாரு. அப்புறம் திரும்ப நினைவுபடுத்தி போய் போனதால மாணிக்கத்தை மறந்தேன் நினைக்கேனே, மாணிக்கத்தை மறந்தேன் நினைக்கேனேன்னு பாடுவாங்க. அதுக்கப்புறம் கடம்பூர். இந்த கடம்பூர்ல கூட நம்மளோட நம் கடம்பனை பெற்றவள் பங்கினை தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்களே என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு அப்ப சுவாமி பாடின அந்த கடம்பூர் கரக்கோயில் இது. இந்திரன் வந்து தேர்ல ஏத்தி சுவாமியை கொண்டு போனானா, அப்ப வந்து தடுத்துட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா தேர்லயே இருப்பாரு சுவாமி. ஒரு தேர் மாதிரியே இருக்கும் அந்த கோயில், கரக்கோயில். அதுல தேர்லயே இருப்பார். சோதி மின்னமை உடையாய அமுத கடேசர் காந்தாரத்துல பாடுறாங்க.
வானம திங்களும் நீரும் மருவிய வாசடையானை தேனமர் கொன்றையினானை தேவ தொழப்படுவானை காணமரும் பிணை கொள்கி கலை பயிலும் கடம்பூரில் தானமர் கொள்கையினானை தாழ் தொழ வீடெளிதாமை. அப்ப வீடே எழுதிட்டாரு இவரை வணங்கினா. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? அடுத்தது திருநாரையூர் போறாங்க. நம்மளோட நம்பியாண்டார் நம்பிகள் திரு அவதாரம் செய்து விநாயக பெருமான் அருள் பெற்ற இடம். பியந்தை காந்தாரத்துல 2ஆம் திருமுறையில 86வது பதிகம், 2ஆம் திருமுறையில 86வது பதிகம். உரையினில் வந்த பாவம் உணநோய்கள் உம்ம செயல் தீங்கு குற்றம் உலகில் வரையில்லாமை செய்த, வரையிலாமை ஒரு அளவே இல்லாத பண்றடா அப்படின்றோம்ல, அது மாதிரி வரையிலாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏத்தி நித்தம் நினைமின் வரை சிலையாக அன்று மதில் மூன்றெரித்து வளர் கங்குள் நங்கை பெறுவ திரையொளி நஞ்சம் உண்ட சிவன் மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே. அப்ப நம்மளுக்கு ஒண்ணு ஈஸியாவே சொல்றாரு நம்மளோட சாமி. என்ன சொல்றாங்கன்னா, உரையினில் வந்த பாவம். ஐயோ, ஒரு சிலரை பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். வாயில நாக்கா இவங்களோட வாயில கத்தி இருக்கான்னு நினைப்போம். எந்த நேரமும் யாரையாவது குத்தி காட்டிட்டே ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய பாவம். அந்த மாதிரி அவங்க ஒரு காலத்துல நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஐயோ நம்ம இத்தனை பேரை கஷ்டப்படுத்திட்டோமே, வரையிலாம செய்த இவ்வளவு பேரை நம்ம துன்பப்படுத்திருக்கோமேன்னு ஒரு கால் நினைக்க மாட்டாங்க. அவங்களாம் நினைக்கிறவங்களாம் தான் இப்படி பேச மாட்டாங்க. கனி இருப்ப காய் கபர்ந்தற்றை யாவருக்குமாம் இன்னுரை தானேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் படிச்சிருந்தாங்களா அவங்க பேச மாட்டாங்க. அவங்களோட அதாவது தன்னோட திறமைய அத நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தன்னோட திறமையை நிரூபிக்கிற திறமையாலையும் காட்டிக்கிறதுக்காக, தான் எல்லாரை விட செல்வத்துல உயர்ந்தவன் காட்டிக்கிறதால, தான் எல்லாத்த விட படிப்புல உயர்ந்தவங்க காட்டிக்கிறதுக்காக, ஏதோ ஒரு உயரத்துல உயர்ந்தவங்கன்னு தன்னை காட்டிக்கணும்ன்றதுக்காக எந்த நேரமும் யாரையாவது மட்டம் தட்டி பேசுறது, குறை சொல்றது, இல்லைன்னா கஷ்டப்படுத்துறது, இப்படி பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க செய்தாங்கனாக்கா, அவங்க ஏதாவது ஒரு காலத்துல திருந்தணும்னு நினைச்சிட்டாங்கனாக்கா, அவை திருந்தி இதுக்கு மேல நான் இதை செய்ய மாட்டேன்னு நினைக்கணும். அப்படி நினைச்சாக்கா அவங்க இங்க நம்ம நாரையூர்ல இருக்க பெருமானாரை வணிந்தாக்கா, அது முப்புறத்தை எடுத்த அந்த பெருமானார் நம்மள இந்த மும்மலங்கள்ல ஆணவத்துல செய்த இந்த குற்றத்தை மன்னிப்பார் அப்படின்னு சொல்றாரு. திருநாரையூர் கைத்தொழவேன. நம்மளும் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் இந்த உரையில செய்திருக்க கூடும். அதனால நாமளும் கை தொழலாம். நம்ம கை தொழுது நம்மளோட அந்த உரையில வந்த பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம போக்கிக்கிறோம். இனி நம்ம அந்த தப்பை செய்யாத இருக்கணும். அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். அடுத்து திருநாரையூருக்கு இன்னும் 2 பாடல் பழம்பஞ்சூரத்திலே பாடுறாங்க. இதுல ஒண்ணு மட்டும் 102, 107 பாடுறாங்க. ஏதாவது ஒண்ணு மட்டும் பார்ப்போம். 3ஆம் திருமுறையில 102வது பதிகம். காம்பினை வென்றமென் தோழி பாகம் கலந்தான் நலந்தாங்கு தேம்புணல் சூழ்த்திகள் மாமடவின் திருநாரையூர் மேய பூம்புணல் சேர்புரை பொன்சடையான் புலியின் உரி தோல் மேல் பாம்பினை வீக்கிய பண்டரங்கன் பாதம் பணிவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அம்பால காம்பினை வென்ற மென் தோழியா அவ்வளவு அழகா இருக்காங்க. பாதியில வச்சிட்டு இருக்காரு. அழகான ஊர்லயும் இருக்கிறாரு. என்ன பண்றது? புரி சடையை கொண்டு புலித்தோலை போட்டுட்டு அதுல பெல்ட்டா பாம்பின வேற கட்டி வச்சிருக்காராம். அப்படி இருக்கக்கூடிய பண்டரங்கன் பழமையான ஆதியான பெருமானாரை வணங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. அடுத்து நம்மளுக்கு இதுவும் ரொம்ப பிடிச்ச தலம். அடியன் சீர்காழியில பல காலம் சீர்காழியில இருக்கும் போதுதான் இந்த திருமுறைக்கு வந்தேன். அந்த சமயத்துல எங்க வீட்டை எனக்கு தனியாவா ஒரு கார் வாங்கி கொடுத்து தனியா ஒரு டிரைவர் கொடுத்திருந்தாங்க. அதனால அந்த புதிய தொண்டரா ஆனதால எல்லா தலங்களுக்கும் அடிக்கடி இந்த தலங்களுக்கு எல்லாம் நான் போயிருக்கேன். அதனால அந்த ஒரு ஆனந்தம் எனக்கு. அந்த தலங்களை திரும்ப உங்க எல்லார் திருவடியும் நான் வணங்கிக்கிறேன். இன்னைக்கு நான் அந்த சென்ற தலங்களை மிகவும் நினைத்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்க அனைத்து பெருமக்கள் திருவடியும் நான் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு இந்த இடங்கள் பார்க்கறதுக்கு. கருப்பறையூர்ல கோல்பலை நாயகி அம்மையோட குற்றம் பொருத்தநாதர். மணினாச்சு, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். டைம் இருக்குமா? நீங்க பேசலாம். 10:53 இருக்கா? சரி, டைம் ஓகே. அப்போ என்னன்னா இந்த இடத்துல அமைந்த கருப்பறையூருக்கு என்ன தலைவரலாறுனாக்கா கோல்வலை நாயகி அம்மையோட குற்றம் பொருத்தநாதர்.
நம்ம எங்கேயோ ஒரு தூரத்துல இருக்கோம். இந்த சாமியெல்லாம் குறைஞ்சது காதலியாவது வாங்குவோம் பேரை. குச்சம்பருத்தநாதர் என்ன பண்றான்னா, இலங்கை மன்னன் ராவணன் மாதிரியே அவனோட புள்ளையும் கொஞ்சம் ஆணவம் கொண்டவன் தான் புள்ள இருக்கு. அவன் என்ன பண்றான், அந்த நம்மளோட கருப்பறையில் ஒரு வழியா தலைஞாயிறுன்னு இப்ப சொல்லுவாங்க, மேலக்காழின்னு சொல்லுவாங்க. காழி மாதிரியே கீழே சாமி இருப்பார், பிரம்மபுரீஸ்வரர், குச்சம்பருத்தனார். அதுக்கப்புறம் மலையில அம்மை இருப்பார். அதுக்கு மேல மலையில சட்டநாத சுவாமி இருப்பார். அங்கேயும் வெள்ளிக்கிழமை இரவு வந்து சட்டநாத சுவாமிக்கு பூசைகள்லாம் பிரமாதமான இருக்கும். அதனால இதுக்கு மேலக்காழின்னு கூட ஒரு பேர் உண்டு. சொல் வழக்குல மேலக்காழின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேரும் உண்டு. தலைஞாயிறுன்னு இப்ப சொல்லுவாங்க. நீங்க போயிட்டு கருப்பறையில்னு கேட்டா அந்த ஊர்ல தெரியாது. தலைஞாயிறுன்றது இப்ப இருக்க பேர். பக்கத்துல எழுதிக்கோங்க. ஒரு கால் நம்ம போற மாதிரி இருந்தா இதெல்லாம் உபயோகமா இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து அந்த இந்திரஜித் வந்து போகிறான். போகும்போது அந்த தேரோட்டி வழக்கம் போல சொல்றான், சுவாமி இருக்காரு, அவரோட கோயில் மேல நம்ம தேர் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது, நான் அப்படித்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போன உடனே சுவாமி வந்து புடிச்சு வச்சிடறா கீழே. அப்போ ராவணன் தான் சிவபக்தர் இல்லையா, அவர் அங்க இருந்தே தெரிஞ்சுக்கிறாரு. சரி, நம்ம பிள்ளையாண்டா நம்மள மாதிரியே பாட்டிக்கிட்டாண்டு. அப்புறம் என்ன பண்றாரு, வந்து சுவாமி கிட்ட வேண்ட, சுவாமி அவன் செய்தது குற்றம், நீங்க பொறுத்தரணும். உடனே சுவாமி பொறுத்து அவனை விட்டுட்டாராம். அதனாலதான் சுவாமி குற்றம் பொறுத்த நாதர்னு அங்க திருநாமம். அங்க இருக்க அந்தனர் அவர் சொல்வாரு, குருக்கள் ஐயா தான் அந்த கதையை எனக்கு சொன்னாரு. அப்ப கோல்மலை நாயகி அம்மையோட குற்றம் பொறுத்த நாதர். அம்மை கோல்னா ரவுண்டு, அந்த வளையல அணிந்திருக்கக்கூடிய அம்மை. அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க அம்மா. அப்படியே அந்த அந்த ஒரு 18 வயசுல நல்ல சுறுசுறுப்பான பொண்ணுங்க இருந்தா என்ன பண்ணும், வீட்டுல எது கேட்டாலும் ஓடி வந்து கிடுக்கிடுன்னு நம்மளுக்கு செய்யும் இல்லையா? அந்த மாதிரி அம்மா இதோ வந்துட்டேன், நீ எனக்கு கூப்பிட்டே நான் வந்துட்டேன்ற மாதிரி இருப்பாங்க அம்மையாரு. ரொம்ப அழகா இருப்பாங்க அம்மா. இப்போதான் போன வருஷம்தான் கும்பாபிஷேகம் ஆச்சு. சரி, தனம் ரைட்டு. இப்ப இந்த பதிகத்துக்கு என்னமா சிறப்புனாங்க, இந்த பதிகத்துக்கு வந்து கற்றவன் இருப்பது கருப்பறையிலூரே அப்படின்றாங்க. அதனால இந்த பதிகத்தை வந்து இந்த பசங்க 12வது 10வது எல்லாம் எழுதுறாங்களா, அப்பெல்லாம் வந்து இந்த பதிகத்தை விண்ணப்பம் பண்ணுவோம் நாங்க. என்னன்னா நல்ல மார்க் பிள்ளைகளுக்கு வரும்ட்டு. இந்த பதிகம் படிச்சா நல்ல படிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. என்னோட பையன் 12வது படிச்சப்ப நான் இந்த பதிகத்தை தான் படிச்சேன். அவர் பெரிய பையன் டாக்டர் சீட்டு கிடைச்சது இந்த பதிகம் விண்ணப்பம் பண்ணிதான் எனக்கு இந்த ஊருக்கு போய் வணங்கிட்டு பதிகத்தை விண்ணப்பம் பண்ணிட்டே இருந்தேன். பெரிய பையன் வந்துட்டு டாக்டர் சீட்டு கிடைச்சது. இது என்னோட அனுபவம். எத்தனாவது பதிகம் அது? முதல் திருமுறையில 31வது பதிகம். முதல் திருமுறையில 31வது பதிகம். பிள்ளைகள் படித்தா மிகச் சிறப்பு. பிள்ளைகள் படிக்கலன்னா நம்மளாவது படிக்கணும். இந்த படித்தாக்க 2ஆம் திருமுறையில 31வது பதிகம் இந்தளத்துல அமைந்தது. திருக்கருப்பறையிலூர்னு ஊர் பெயர் இருக்கும். பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னா இந்த பதிகத்தை விண்ணப்பம் பண்ணா அந்த காலேஜ் சீட்டு அதெல்லாம் நல்லா கிடைக்கும். இப்ப அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க? அந்த ஊர் தலைஞாயிறு. நீங்க வைத்தீஸ்வரன் கோயில்ல இருந்துட்டு உள்ள போனீங்கன்னாக்கா அந்த திருப்பங்கூர், வாழ்கொழிப்புத்தூர் இதெல்லாம் வரும். வாழப்புத்தூர்னு சொல்லுவாங்க. இப்ப வாழ்கொழிப்புத்தூர் வாழப்புத்தூர்ன்றாங்க. அந்த இடத்துல ஒரு மணல் மேடுன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள போனீங்கன்னா தலைஞாயிறுன்ற ஒரு சின்ன கிராமம், இன்றைக்கும் சின்ன கிராமம் தான். போலாம். அதுல சக்கரை ஆலை எல்லாம் இருந்ததுமா தலைஞாயிறுல? ஏங்கம்மா? சக்கரை ஆலை இருந்தது தலைஞாயிறுல. ரைட்ல திரும்பி போனோம், அந்த இடம், அந்த கோயில் தான். இப்ப இது பண்ணிட்டாங்க, கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு இப்ப கோயில். சுற்றமோடு பற்று அவை துயக்கர அறுத்து குற்றமல் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவதம் வானுலகம் ஏத்த கற்றவன் இருப்பது கருப்பறியலூரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது முழுக்க பண்ணாக்க நலம் தரு புனல் புகழின் ஞான சம்பந்தன் கலந்தவர் கருப்பறியல் மேய கடவுளை பலம் தரு தமிழ் கிளவி 10 கற்று பலம் தரும் அவருக்கு வினைவாடல் எரிதாமே அப்படின்னு சொல்றாங்க. இது பழைய பழத்துல இப்படி கொடுக்கல. ஆனா நான் அப்ப வந்து சித்தாந்தம் படிச்சுட்டு இருந்தேன். எங்களோட சித்தாந்த ஆசிரியர் எனக்கு இதை படிமான்னாரு. நான் படிச்சேன். எனக்கு நான் வேண்டினது மெடிக்கல் சீட் கிடைச்சதால நான் அதை எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அதிக பலன்ல குடுக்கலையம்மா, நோட்டுல புஸ்தகத்துல எல்லாம் எங்கேயும் இல்லையம்மானாக்கா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. அடுத்தது அப்பா வந்துட்டாங்க, நம்ம எங்க காழிக்கு வரணும் தானே, இவ்வளவு திரும்பி இவ்வளவு தூரம் வந்துட்டு எல்லா தலங்களையும் பண்ணினா இப்ப காழிக்கு வராங்க. காழிக்கு வர்றத வந்து எப்படி எல்லாம் வரவேற்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். எல்லா சமயமும் காழிக்கு பிள்ளை பெருமானார் வரும்போது நல்லா வரவேற்பாங்க, அது வேற விஷயம். இப்ப ஒரு ஸ்பெஷல்
என்னது முத்து சிவிகை முத்து பந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா? அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, அங்க இருக்கவங்க எல்லாரும் வாரணங்கு முளையுமையால் குழைத்த செம்பன் வள்ளத்தில் அமுதுண்ட வள்ளலாரை சீரணங்கு மணிமுத்தின் சிவிகை மீது செழுந்தரள குடைமீழல் சென்று கண்டார் அப்படின்னு 258 பாட்டு சொல்றாரு. அப்படி வரவேத்துட்டு அந்த குடையில அந்த சிவிகையில வரக்கூடிய அழக அவங்க எல்லாம் கண்டு மகிழ்ந்தாங்களாம். கண்டபொழுதே கைகள் தலைமையில் கொண்டு கண் கழிப்ப மனம் கழிப்ப காதல் பொங்கி தொண்டர்களும் மறையவர்களும் சென்று சூழ்ந்து சொல்லிறந்த மகிழ்ச்சியினால் துதித்த ஓசை எந்த திசையும் நிறைவித்தார். இந்த ஆடை எப்படி துண்ட வீசி இது பண்றது, இது மாதிரி எல்லாம் அவங்க ஆனந்தமா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது பெருமானார் என்ன பண்றாங்க, அங்கே இருக்காங்க, எங்க சீக்காழில கொஞ்ச நாள் இருக்காங்க. இருக்கும் பொழுது நம்மளோட பிள்ளை திருநீலகண்டத்து யாழ்ப்பாணம் அவங்க மனைவியும் அவங்களும் ஒரு தனி மாளிகையில அவங்களும் இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது உபநயன பருவம் வருது. அந்த உபநயனம்ன்றது உபநயனம்னா கண்கள், உபநயனம்னா அந்த எக்ஸ்ட்ரா கண்கள், அதாவது அறிவுக்கான ஞான கண்கள் பெறக்கூடிய இதுன்னு சொல்றது. அது உபநயனம்ன்றது குருவின் அருகில் சேர்க்கக்கூடியது. அந்த மிகுதியான கண் பெற ஞான கண் பெறக்கூடிய அந்த நிகழ்வு அது வந்து செய்யணும். 7 வயசுல செய்வாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, உபநயனம் பண்ணணும், உங்களுக்கு 7 வயசு ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இருபிறப்பு மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஒரு பிறப்பு கூட எழுதாம இருக்கக்கூடிய நம்மளோட பெருமானாருக்கு உபநயன முறைமை செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா வந்து அவருக்கு உடன்பாடு இல்ல. 3 வயசுல ஞானம் பெற்றுட்டாரு, இனிமே ஞானத்துக்கான கண்ணு என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் கூட அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க வந்து இந்த மறை குளத்துல அவதாரம் எடுத்திருக்கீங்க, ஒருவேளை நீங்க பண்ணலைன்னா எல்லாரும் பின்னாடி வரவங்க எல்லாம் அவரே உபநயனம் பண்ணிக்கல, நான் எதுக்கு பண்ணிக்கணும்னு ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. அதனால குலமுறைப்படி இந்த வழக்கத்தை நீங்க விடக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த உபநயனத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. உபநயனம் ஆனதுக்கு அப்புறம் வருதிரத்தின் மரணான்கும் தந்தோம் அப்படின்னு மந்திரங்கள் சொழிந்து மதுர வாக்கால் ஒரு இறப்பு ஓதினார் புகழி வந்த புண்ணியனார் எண்ணிறந்த புனித வேதம். அவங்க வேதம் எல்லாம் தந்த உடனே அவங்க வேதத்தெல்லாம் ஓதிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து வேதத்தை ஓதாமலே உணர்ந்தவர் நம்மளோட பிள்ளையார். அப்போ அவங்க எல்லாம் வயசானவங்க, 80 வயசு 90 வயசு இருக்கிறவங்க எல்லாம் அந்த படிக்கிற காலத்துல இருந்தே ஏதோ வேதத்துல சந்தேகம் இருந்துதான் அதை தீர்க்கத்துக்கு ஆளே இல்லாத இருந்தாங்களாம். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவர் வேதம் ஓதுனதை பார்த்துட்டு சில சந்தேகங்கள்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்களாம். உடனே நம்மளோட பெருமானார் வருத்தியான பொருளா சிவபெருமானாராவே அங்க இருந்து அவங்க வந்து அவங்களோட ஐயத்தெல்லாம் தீர்த்து, யார் உபநயனம் பண்ணி வைக்க வந்தவங்களோட ஐயத்தெல்லாம் தீர்த்து வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசியா அவங்க உபநயனம் வந்தவங்களுக்கு சொல்றாங்க, அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே, என்னன்னா நீங்க வேதங்கள் அது இதுனாலும் அஞ்செழுத்துதான் சிறந்தது அப்படின்னு அவங்களுக்கு அந்த மறை சொல்ல வந்த அவங்களுக்கு என்ன பண்றாங்க, எல்லா மந்திரமும் தோன்றுவதற்கு காரணமானது திருமைந்தெழுத்து மந்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பாடுறாங்க. நம்மளோட நமச்சிவாய பதிகம் 3ஆம் திருமுறையில 22வது பதிகம். ஞானம் வேணும், நிறைய பதிகங்கள் படிக்கணும், ஈசனை அடையணும்னு விருப்பம் இருக்கவங்க இந்த பதிகங்களை தினமும் விண்ணப்பம் பண்ணலாம். துஞ்சலும் துஞ்சலாத பொழுதினும் நெஞ்சகம் நினைந்து நினைமின்னாண்டோறும் பஞ்சகம் மாற்றடி வாழ்த்த மந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அப்படின்னு பாடுறாங்க. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும், அந்த உறங்கும் போதும் சரி உறக்கம் இல்லாத பொழுதிலும் சரி நெஞ்சத்துல நினைந்து நினைந்து நைந்து நினைந்திருகும் அடியாரை நைய வைத்தார் அப்படின்வார். அப்ப யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களோட மனம் நைந்து போகுது. அதனாலதான் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணேன்னு சொல்லுவாரு நம்மளோட மணிவாசக பரந்தையர். ஏன் புதுசா கட்டுன வீட்டுல போக மாட்டாரா சாமி, பழங்குடியிலதான் போவாரானாக்கா? ஆமா, பழங்குடியில எங்க இருக்கணும், அது மனசுல இருக்கணும். இப்ப எப்ப மனசுல இருக்கும், பழைய குடியில என்ன இருக்கும், எல்லாம் இத்து போன கீத்து, இத்து போன கயிறு, இதெல்லாம் தான் இருக்கும். அது மாதிரி மனசு வந்து என்ன பண்ணுமா, நஞ்சு போகுமா. எப்ப நையணும், நெஞ்சகம் நினை, சுவாமிய நினைக்க 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 நைந்து போருக்குமா. அந்த பழங்குடியிலதான் சுவாமி வந்து அம்பாலோட இருப்பாரு அப்படின்ட்டு சொல்றாரு மணிவாசகர். அந்த மாதிரி நைந்து நினைவின் நாள்தோறும் அந்த அஞ்சு உதைத்தன அந்த கூற்று யமனையே உதைத்தது எதுனாக்கா நம்மளோட அந்த
யமனை உதைத்தது நம்மளோட திருவழித்த இந்த 5 எழுத்து தான் அப்படின்னு சுவாமியார் சொல்றாங்க. 5 எழுத்து வேற, சாமி வேற இல்ல. மந்திரம் நால்மறை ஆகி வானவர் சிந்தையில் நின்று அவதம்மை ஆண்பன. மந்திரமாகி வேதங்களாகி வானவர்கள் சிந்தையில இருந்து எல்லாத்துலயும் இருக்கிறது எதுனாக்கா, அப்புறம் இந்த வேதியர்களும் வேதம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, வேள்வி செய்யறாங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்தியூன் மந்திரம் கடைசி காலத்துல கூட இருக்கக்கூடிய மந்திரம் எதுனாக்கா மூல காரணமா இருக்கிறது அந்த 5 எழுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. ஊனில் உயிர்ப்பை ஒடுப்பி தியான நிலையில இது வந்து வேதியர்களுக்கு சொன்னாங்க, வானவர்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் தியானத்துல இருக்காங்களா சித்தர்கள், அந்த மாதிரி தியானத்துல இருக்கவங்க ஊனின் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர் அந்த விளக்கு ஞான விளக்கை ஏத்தி, அதுதான் வந்து கார்த்திகை தீபம் தினம் நம்ம ஞான விளக்கு ஏத்துறது என்னன்னாக்கா, ஒரு நாள் புறத்துல இருட்டை விளக்குறதுக்கு இருட்டை ஊட்டுறதுக்கு எப்படி விளக்கு ஏத்துறோமோ, எண்ணெய் விட்டு திரி விட்டு தீபத்தை ஏத்துறோமோ, அதே மாதிரிதான் நம்ம மனம்ன்ற வீட்டை தினம் வந்து என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணி அன்புன்ற எண்ணெயை விட்டு திரிய விட்டு அதுல ஞானம்ன்ற விளக்கை ஏத்தணும். அதுக்கு பாவனையாதான் தினம் விளக்கு ஏத்துறோம், அதுக்கு பாவனையாதான் கார்த்திகை தீபம் ஏத்துறோம். அதை விட்டுட்டு எல்லாரும் தேங்காயில ஏத்துற, பூசணிக்காவில ஏத்துற, அவரைக்காய் கொத்தவரங்காய் பாவக்காய் கோபக்கான்னு ஒரு காய்கறி கடையில பார்க்க முடியல, எல்லாமே விளக்கு ஏத்துற இடத்துலதான் நிக்குது. எல்லா காயிலும் விளக்கு ஏத்திட்டு நிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்ல. விளக்கு ஏத்துறதுன்றது அது அதோட தத்துவம் என்ன, நல்ல சுத்தமான விளக்க சுத்தமான இடத்துல மங்களங்கள் பொழிய எண்ணெய் விட்டு திருவிட்டு நம்ம விளக்கேத்தி இந்த புற இருள ஊட்டுறோம். அதே மாதிரி மனசை சுத்தமாக்கி நம்மளோட அன்புன்ற எண்ணெயை விட்டு அதுல ஒரு திரிய போட்டு ஆர்வம்ன்ற திரிய விட்டு அதுல சோதின்ற ஞான சுடரை ஏத்தி வைத்தா நம்ம வீடும் விளங்கும், நம்ம மனமும் விளங்கும், நம்மளும் விளங்கும். இதுதான் விளக்கேத்துறதோட தத்துவம். அதை விட்டுட்டு அம்மா அதை சொன்னா அதை யார் பாக்குறா, நீங்க இதுல ஏத்துங்க, வாழைக்காயில ஏத்துங்க, முளக்காயில ஏத்துங்கன்னா அதை பாக்குறாங்க நல்லா. அதுக்குதாங்கம்மா அம்மா எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி வேகமா சொன்னா எண்ணெய் திருத்தி அப்படின்னு சொல்றது. திருத்தி, ஆமா அதுவும் கரெக்ட் தான், எண்ணெய் திருத்தி. அப்ப ஏனை வழி திறந்து ஏத்துவார். நன்புலத்து ஏனை வழி திறந்துன்னா ஞானத்துல இருந்து உச்சிக்கு மேல 12 அங்குலத்துக்கு மேல இந்த துவாதச வெளின்னு சொல்லுவோம். அந்த வெளியில ஞான வெளியில இருக்கிறவங்களுக்கு ஆணை கடுப்பன இடரான, இடர்ன்றது இந்த இடத்துல வேற எதுவும் துன்பம் இல்லை, பிறவியின் துன்பத்தையே கெடுக்கிறது 5 எழுத்துன்றாரு. நல்லவர் தீயவர் என அது இன்னாருதான் சொல்லணும், இன்னாருதான் சொல்லணும். நீயெல்லாம் ருத்ராட்சம் போட்டுக்கிறியா, நீ எல்லாம் திருநீர் அணிஞ்சுக்கிற, அப்படி எல்லாம் கேட்கவே கூடாது. நல்லவர் தீயவர் என்னாவது நச்சுன்னு யாரு விரும்பி அணிங்கிறாங்களோ அவங்க, அதெல்லாம் யார் சொல்லுறாங்களோ அவங்களுக்கு சிவமுத்தியை காட்டுறது. கொல்ல நமந்த அப்படி நம்ம வந்து ஏதோ சில நேரம் நம்மள தெரியாம நம்ம திருநீர் அணிஞ்சிருக்கோம், ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கோம்னு என்னாக்கா நம்மளோட உயிரை எடுக்கிறதுக்கு சிவ கணங்கள் வரணும். அப்படி இல்லாம யமன் கணங்கள் தெரியாம வந்துட்டா கூட கொண்டு போகும் இடத்து அங்க இருந்து கூட சாமி அந்த உயிரை புடிச்சிட்டு வந்துருவாரு. இது வந்து சிவனடியாரா இருந்த உயிர், இந்த உயிரை நீ எடுத்துட்டு போக கூடாதுன்னு புடிச்சிட்டு வந்துருவாராமா. அதான் கொண்டு போகும் இடத்து அல்லல் கெடுப்பன 5 எழுத்துமேன்றாரு. அப்புறம் 5 வாழை இருக்கு, 5 மன்மத பானம் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த 5 மன்மத பானமும் நம்மளால வேலை செய்யாது. 5 வினைகள் 5 பொறிகள் இருக்கு, 5 பொறிகள் இருக்கு, 5 பூதம் இருக்கு, 5 கரணங்கள் இருக்கு. இது எதுவுமே நம்ம கிட்ட வராது. 5 தங்கரவன் யாரு நம்மளை காப்பாத்துவானா, 5 படங்களை கொண்டு இருக்கக்கூடிய அரவத்தை தம் கையில் இருக்கக்கூடிய 5 விரல்களை கொண்டு இருக்கக்கூடிய 5 எழுத்து நம்மளோட பெருமானார் நம்மளை காப்பாத்துவார்ன்ற. தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதும் வெம்மை நரகம் விளந்த பொழுதும் இம்மை வினை அழைத்து எழுதும் போதும் அம்மையினும் மறுமைக்கு துணை அதான்றாரு. அது எளிமையா இருக்கு. வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பினர். எனக்கு எதுவுமே வேணும், சுவாமியை வணங்குறதா வேணும்னு அந்த சொல்றாங்களாம் 5 எழுத்து. பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும், மாடுனா செல்வம், பீடையை கெடுத்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய செல்வம் எனது சென்றடையாத திருவாகிய ஞான செல்வம் முக்தி செல்வம், அதை கொடுப்பது ஆடி உகப்பன 5 எழுத்துமே. வண்டமர் வண்டோதிரி வந்து சொன்னது இந்த 5 எழுத்து தான். பண்டை ராவணன் பாடி உய்ந்தது 5 எழுத்து தான். நம்ம தொண்டர்கள் வந்து துய்ந்து நிறைய சொல்லி அண்டமாலை பெற்றதும் இந்த 5 எழுத்து தான். இது வந்து வழக்கம் போல அடிமுடி தேடிய திருமாலும் பிரம்மனும் சொன்னதும் அந்த 5 எழுத்து தான். அவங்க வந்து புத்தரும் சமன் அவங்களுக்கு தெரியாது, அவங்களா தெரியாதவங்க சொல்ல மாட்டாங்க. தெளிந்தவர்கள் சொல்லக்கூடியது வித்தக நீரு அணிவார்க்கு வினைப்பகைக்கு அத்திரம். அம்பு எது, நம்மளோட வினையை அறுக்கக்கூடிய அம்பு எதுனாக்கா
இந்த அஞ்செழுத்து தான் சொல்றார். நற்றமிழ் ஞான சம்பந்தன் நால்மறை கற்றவன் காழிய மன்னன் உண்ணிய அச்சமில் மாலை ஈரைந்தும் ஐந்தெழுத்தும் உச்சன வல்லவர் உம்பராவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிள்ளை பெருமானார் சொன்ன ஐந்தெழுத்தை யார் சொல்றாங்களோ அவங்க வந்து தேவர்களா ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியும் மந்திரம் அஞ்செழுத்துமேனு அவங்களுக்கே வந்து சொல்றாரு. இப்படியாக அங்க எல்லாத்தையும் இந்த வேதங்களா இந்த கொண்டு ஐந்தெழுத்தோட பெருமைகளா பேசிக்கொண்டு அங்க இருக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. என்னன்னாக்கா நம்மளோட அப்பசாமி இப்ப இங்க இருக்கட்டும், பிள்ளை பெருமானார் இங்கே காலையிலே இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் அப்பசாமி கிட்ட போயிட்டு வருவோம். அவங்க என்ன பண்றாங்க, திருவதிகையில வந்து அவங்க அருள் பெற்றுட்டாங்க. சுவாமியோட சூளை நோய், சாமியால சூளை நோய் கொடுக்கப்பட்டு, சாமியால சூளை நோய் தீர்க்கப்பட்டு, திலகவதி அம்மையாளால திருநீர் அளிக்கப்பட்டு சைவத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப திருவதிகையில கொஞ்ச நாள் தொண்டு செய்துட்டு தில்லைக்கு வராங்க. தில்லையில வந்து சுவாமிக்கு தொண்டு செய்துட்டு இருக்கும்போது அவங்களோட திருச்செவியில எதுவுமே விழுந்ததே இல்லை. எதுவுமே அவங்களோட சிந்தனை எல்லாமே என்ன பண்ணும், தைவரும் சிந்தனை, நாயகன் சேவடு தைவரும் சிந்தைன்னு. அந்த மாதிரி பெருமானாரே நினைச்சிட்டே இருக்கிறதால புறத்துல என்ன நடந்தாலும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு செய்தி விழுது. என்னன்னாக்கா அந்த அம்மா இருக்காங்களா, பந்தனை மெல்விரலா, பந்தனை நல்லூர்ல இருக்காங்களா, பந்து அணைந்ததான் அம்மாட்ட பந்து அணைந்த ஊர், அதனாலதான் அந்த பந்தனை நல்லூர். அந்த பந்தனை மெல்விரலாரும் சுவாமியும் ஒன்றா பண்றாங்கன்னா ரிஷபத்துல வந்து பொன்வல்லத்தை எடுத்து அந்த பொன்வல்லத்துல அம்பாளோட திருமார்பகல்ல இருந்து அந்த இகபரத்துக்கும் அதையோட சிவஞானத்தையும் குழைத்து வந்து ஞானசம்பந்தருக்கு வந்து அமுது கொடுத்தாங்களாமே அப்படின்னு கேட்ட உடனே அவரை வணங்கணும்னு அவருக்கு வந்து ஆசை வந்தது. இறைஞ்சுதற்கு ஆக சுவாமிய, அதாவது தோணைபுரத்துல இருக்க சாமியை வணங்க வரல, நம்மளோட பிள்ளை பெருமானாரை வணங்குறதுக்காக வராங்க. அதனால என்ன பண்றாங்க, தில்லைக்குத்த பெருமானாட்ட உத்தரவு பெற்று அவங்க பூந்தராயின்னு சொல்லக்கூடிய இங்க வராங்க. வந்த உடனே இவங்க நம்ம சாமி என்ன கேக்குறாங்கன்னா, அங்க திருநாவுக்கரசன் ஒருத்தர் இருக்காரு, சாமியால சூழ நோய் கொடுக்கப்பட்டு அவன் சாமியாலே வந்து அந்த சூழ நோய் தீர்க்கப்பட்டு திருநாவுக்கரசன் திருநாமம் கொடுத்து ஒருத்தர் இருக்காராமே, அவர் வந்து தில்லையில இருந்து உங்களை பார்க்க வர்றாரு. அவருக்கு இந்த செய்தி கிடைக்குது. ரெண்டு பேருக்குமே அவங்களோட ஞானம் பெற்ற செய்தி கிடைச்ச உடனே அவர் என்ன நினைக்கிறார், ஆஹா அவரை எதிர்கொண்டு அழைக்கிறதா நம்மளோட நல்வினை பேருன்னு ஞானசம்பந்தர் அவர் கிளம்பி போறார். இப்ப இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. போகும்போது 270வது பாடல் ரொம்ப அழகான பாடல். நம்ம அப்பசுவாமிய இன்னும் புராணத்துல பார்க்க போறாங்க, முதல் பார்க்க போறாங்க. அதனால அவங்கள அப்படியே வரைஞ்சு காட்டுறாங்க நம்ம தெய்வச்சேக்கிரவர். சிந்தை இடையறா அன்பு, மனசுல என்ன இருக்குதா, தீராத நினப்பு. உன்னே நினைச்சிட்டு இருந்தோன்றல, ஆனா அப்படி நினைக்க மாட்டோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடுவோம். ஆனா சிந்தை இடையறா அன்பும் திருமேனி தண்ணில் அசைவம், அப்படியே உடம்பு உதிருது, மெய்தான் அரும்பி விதிர்த்துன்ற மாதிரி அந்த சுவாமியை நினைக்கும் போது அந்த உடம்பு தடதடன்னு ஒரு அசைவு இருந்துட்டே இருக்கான். கந்தை மிகையாம் கருத்தும், இடுப்புல ஒரு கந்தை தான் இருக்கு, அதுவும் அணியாது இருக்க முடியாதுன்றதுக்காக இதுவே அதிகம்ன்ற மாதிரி கருத்தும். கை உழவார படை, கையில உழவார படை. மந்திரி கண்ணீர் மழை, ஏன் கண்ணீர் வருதான், காதலாகி மனம் கசிந்து உருகுதான், அதனால கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. வடிவில் புலி திருநீரும், அப்படியே திருநீரும் உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் திருநீர் இருக்கான். அந்த மிலா திருவேடத்து அரசும் எதிர் வந்து அணை, இப்படி வர்றாங்க. அதை பார்த்த உடனே நம்ம பெருமானாருக்கு என்ன தோணுதான், கருத்தில் பரவு மெய்க்காதல் தொண்டம் திருவேடம் நேரே தோண்டுது. அவங்க பிள்ளை பெருமானார் வந்து ஒரு தொண்டர்னா எப்படி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அந்த வேடம் நேர்ல வந்த மாதிரி நம்மளோட அப்பர் பெருமானார் வந்தாராம். கருத்தில் பரவு மெய்த்தோர், எந்த நேரமும் நினைச்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா ஒரு தொண்டர் வேடம், அந்த வேடம் இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம பெருமானார் வராங்க. இப்படி வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் போறாங்க. ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அந்த இரண்டு கடல்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்த மாதிரி, இதை நம்ம அப்பசுவாமியோட புராணத்துல பார்த்திருக்கோம் இல்லைங்களா, இரண்டு ஞான கடலும் ஒன்றோட ஒன்று இணைந்த மாதிரி அவர் பிள்ளை அப்பரே இவர் வந்து அப்பான்னு இவர் போய் வணங்க, அவர் பிள்ளாயின்னு வணங்க, ரெண்டு பேர்ல யார் வணங்குறாங்கன்னே தெரியாத அளவுக்கு வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரை வந்து அழைச்சி இப்படி எல்லாம் அழைச்சிட்டு என்ன பண்றாங்க, கோயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. கோயிலுக்கு அழைச்சிட்டு போட்டு அங்க பெருமானாரை வணங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லத்துக்கு அழைச்சிட்டு வந்து திருமாளிகைக்கு அழைச்சிட்டு வந்து
அங்க அப்பசுவாமி திருவமுதலா கொடுத்து அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, 2 நாயன்மார்களும் அங்க நம்மளோட பிள்ளை பெருமானாரோட திருமாளிகையில இருக்கிறாங்க. அங்க சில நாள் வைகி, அப்படி கொஞ்ச நாள் வைகி இருந்ததுக்கு அப்புறம் அப்பசுவாமிக்கு ஒரு எண்ணம் வருது. என்னன்னாக்கா இனி வந்து ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் தலங்கள்லாம் வழிபாடு செய்யணும். அப்புறம் வந்து நம்ம பிள்ளை பெருமானார உத்தரவு பெற்று பிள்ளை பெருமானும் அப்பசுவாமி 2 பேரும் திருக்கோலக்கா வரைக்கும் போறாங்க. அங்க இருக்க சாமியை கும்பிட்டுட்டு பிள்ளை பெருமானார் திரும்ப சீகாழிக்கு வந்துடுறாங்க. அப்பசுவாமி அப்படியே அவங்க தல யாத்திரைக்கு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கேயே வந்து இருக்காங்க. இப்ப இந்த 4வது திருச்செலவு முடிகிற வரைக்கும் இங்கேயே இருக்காங்க. இங்கே இருந்து இந்த தோணிபுரத்துல வந்து பல வகையான பதிகங்கள் பாடுறாங்க. மொழி மாற்றுன்னு ஒண்ணு பாடுறாங்க. மொழி மாற்றுன்னா என்னன்னாக்கா, மொழி மாற்று இருக்கு, மாலை மாற்று இருக்கு. காடது அணிகலம்னு தொடங்கும். ஒன்றாம் திருமுறையில 117வது பதிகம். 1ஆம் திருமுறையில 117வது பதிகம். 1ஆம் திருமுறையில 117வது படிக்கிறேன் கேளுங்க. காடது அணிகலம் காரரவும் பதி. காடது அணிகலம் அணிகலம்னா காதுல கையில காதுல போட்டு, காட்டுல கழுத்துல போட்டுக்க முடியுமா? காரரவும் பதி, பாம்புதான் பதி. பாம்ப பதியா இருந்து நம்ம என்னாச்சு இல்லையா? நானு அம்மா போட்டோ வெளியில போயிடுச்சுமா, முகம் தெரியல. இருக்கனா? ஆனா பேசுற சத்தம் கேக்குது, ஆள் தெரியல, முகம் தெரியல. சிவா இப்ப தெரியுதுங்கம்மா. காரரவும் பதி. காலதுன்னு தோடது, கால்ல போய் தோடு போட்டுக்க முடியுமா? அப்ப இது என்னன்னா, நம்ம இதுல சின்ன வயசுல எல்லாம் பொருத்துகன்னு படிப்போம் இல்லைங்களா? இதுக்கு உண்டானது இந்த பக்கம் கொடுத்துருவாங்க, இந்த பக்கம் பொருத்துவோம்ல, அந்த மாதிரி நம்ம பொருத்தி இதுல பொருள் கொண்டுக்கணும். படிக்கும் போது படிப்போம். காடது அணிகலம் காரரவம் பதி காலதனில் தோடது அணிகுப சுந்தர காதினில் தூச்சிலம்ப வேடது அணிவர் விசையற்கு உருவம் வெல்லும் கொடுப்ப விடது அணிமணி மாள பிரமபுரத்தரரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப காடது காரரவம், காட்டுல பாம்பு இருக்குது. அணிகலம் என்னது? தோடு. காலதனில் தோடது அணிகவன் சுந்தர. அப்ப தோடு வந்து சுந்தர காதுல போட்டுப்பாங்க, கால்ல கழல் போட்டுப்பாங்க, சிலம்பு போட்டுப்பாங்க. வேடம் என்ன பண்ணுவாங்க? வேடனா உருவம் போட்டுப்பாங்க, வில்லுக்கு விசையனுக்கு வில்லு கொடுப்பாங்க. இத மாதிரி நம்ம அந்த பொருளை வந்து எடுத்து பொருத்தி பொருள் பண்ணணும். இது பேரு மொழி மாற்றுன்னு சொல்லிட்டு இது பாடுறாங்க, மொழி மாற்று. அப்புறம் மாலை மாற்றுன்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப அழகான பாடல். 3ஆம் திருமுறையில 117வது பதிகம். யாழி காமா கானா கானா காமா காழியா மாமாயா நீ மாமாயா நேழகழாமித்தையா சழிதாயே நனி நனி தாயுழிக்கா காழியுளா நினையே தாழிசையா தமிழ் ஆகரணி அப்படின்னு இந்த பாடல் இருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னா, யாமாமா நீ யாமாமா யாழி காமா கானாக்கா இருக்கு இல்லைங்களா? கானா இத அப்படியே திருப்பி பின்னாடில இருந்து படிச்சுட்டு வாங்க. கானா காமா காழியா மாமாயா நீ மாமாயா. ஒரு வரியை இப்படியும் படிக்கணும், அடுத்த வரி இப்படி படிக்கணும். எப்படி படிச்சாலும் ஒரே மாதிரி அர்த்தம் வரும், ஒரு அர்த்தம் வேற வேற வரும், ஒரே மாதிரி வரிகள் வர்றது. இது வந்து மாலை மாற்றுன்னு பேரு. இது சுவாமியோட திருமண காலங்கள்ல இந்த பாட்டெல்லாம் பாடும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாலை மாற்றிப்பாங்களே, அந்த டைம்ல நாங்களா இத பாடி மகிழ்வோம். அது மகிழ்ச்சிதான் உண்மையில. வழிமொழின்னு சொல்றாங்க. வழிமொழி திருவிழாகம்ன்றது 3ஆம் திருமுறையில 67வது பாடல் பாருங்க. சூரருலகு நரர்கள் பயில் தரணி தலம் முரணழிய அரண மதில்
புறமெறிய விரவு வகை சரவிசைக்கும் சகரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன் முறையின் நிரல் நிறை கொல வரு சுருதி சிற உரையினான் பிரமன் உயர் அரண்யல் சரணையினை பரவல பிரமபுரமே அப்படின்னு சொல்லிட்டு இது வழிமுறை திருவிராகம் சொல்றது. தட தட தடன்னு போகும் அந்த இது. ஒரு பதிகத்திலையும் இந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா 12 ஊர், அந்த 12 ஊருக்கு உண்டான புராணம் இந்த பதிகத்துலதான் இருக்கும். ஒரு பாட்டுலயும் அது அந்த 12வது பாடம் ஒழுகலரிது அழிகளின் ஒளி உலகு பழி பெருகு வழியை நினையா முழுதுடலின் எழுமயிர்கள் தழுவும் முனை குழுவினோடு கெழுவு சிவனை தொழுதுலகில் இழுகு மலம் அழியும் வகை கழுவும் முறை கழுமலனகன் பழுதில் இறை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே அப்படின்றாங்க. அந்த முனி சொன்னேன்ல, ஒரு முனிவர் வந்து வணங்குறாரு. அந்த வணங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து சுவாமி வந்து அருள் பண்ண உடனே நீங்க இங்கே இருந்து எல்லாரோட மலங்களையும் கழுவணும்னு சுவாமி கேட்டுட்டாருன்னா அந்த புராணம் இருக்கு பாருங்க. ஒரு 12 பாடல்களும் 12 பெயருக்கு உண்டான புராணம் அதுல இருக்கும். இப்ப நம்ம இதோட இப்ப இன்றைக்கு வந்து வகுப்பை நிறைவுபடுத்துறோம். இனி கொஞ்சம் பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்களை வந்து ஒரு 2-3 பதிகம் இருக்கு. அதையும் அப்படியே பார்த்துட்டு அடுத்த 5வது திருச்சலவை நம்ம தொடர்ந்து அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம இந்த அளவுல நிறைவுபடுத்துறோம். திருச்சிற்றம்பலம். திருநிலை நாயமையோட பிரம்மபுரேஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி, அம்மையப்ப திருவடிகள் போற்றி போற்றி, சட்டநாத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் காழிப்பிள்ளையார் திருவடிகள் போற்றி போற்றி, ஆசிரியர் பரனாகிய தெய்வ சேக்கிழா பெருமானா திருவடிகள் போற்றி போற்றி. சிறப்பு சிறப்புமா. தண்ணி குடிச்சிங்களாமா?